Dear students, good evening. Can I audible to you? ஓகே, இந்த செஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அரௌண்ட் 6 o'clock செஷன் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாரும் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸஸ் மாடர்ன் இந்தியா ஜஸ்ட் ஒரு 88 மெம்பர்ஸ் இது வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்காங்க. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் 150. ஸோ வி ஆல் ஆர் பி டச் இன் திஸ் குரூப். ஒரு 10 minutesக்கு அப்புறம் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு லைனில் வரோம். தேங்க்யூ.
Good evening, students. Today, shall we start the session? I think maybe 125 students are now. Okay, we are not ready to waste the time. We just start the session. Am I audible to you all? If anything, you just be think in the message itself, because there is no way to for the conversation between us, because we purely mute everyone for avoiding the disturbance, for avoiding whatever the things we are doing like this. Okay, I think maybe shall we start the session? Okay, some of the participants are joining now. Okay, they can join. Okay, today what we discuss is modern India. I think maybe some of the students have some ideas about modern India. The students, those who are in the field of ENPC or UPSC, whatever it may be, you have some ideas. But the people, those who don't have anything about ENPC syllabus or anything about history, it's something new to you. Okay, in this session, we purely discuss about the Indian independence. இந்த செஷன்ல நம்ம முழுக்க என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, என்ன பண்ணாங்க, வாட் எவர் இட் மேபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பேசிக் இதுலயே இருக்கும். பட் இங்க நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணங்கள்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு, எப்படி நமக்கு வந்து பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நமக்கு சுதந்திரம் கொடுத்தது எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, மிட் நைட்ல கொடுத்துட்டு போயிட்டாங்க, பல ரீசன் சொல்றாங்க. பட் வாட்ஸ் த ரியல் ஃபேக்ட், எப்படி நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத இன்னைக்கு பாக்குறோம். ஓகே, இன்றைய செஷன் நாம் எடுத்திருக்கக்கூடிய டாபிக் டிஎன்பிஎஸ்சில குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த எல்லாத்துலயும் சேர்த்து நமக்கு ஹிஸ்டரி அப்படிங்கிறதுல மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு ஏன்சியன்ட் இந்தியா, இன்னொன்னு மெடிவல் இந்தியா, அடுத்து ஒன்று மாடர்ன் இந்தியா. மெடிவல் இந்தியா உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் மாடர்ன் இந்தியா. இந்த மாடர்ன் இந்தியால நம்ம என்ன விஷயங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, next slide. Just a minute. ஓகே, மாடர்ன் இந்தியால என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய லீடர்ஸ் பாக்குறோம். பட் இந்த லாஸ்ட்ல யார் இருக்காங்க, அதாவது இங்கிருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தி இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்துங்க, மகாத்மா காந்தி இவ்வளவு லீடர்ஸ் போராடி பக்கமா கொண்டு வந்து நம்ம சுதந்திரம் வருவது, அப்படி நமக்கு நம்ம சுதந்திரம் வாங்குறோம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்மள கரெக்டா ஒரு கைட் பண்றதுக்காக மகாத்மா காந்தியோட என்ட்ரி இருக்கு. மகாத்மா காந்தியோட என்ட்ரிக்கு அப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப பக்கத்துல நெருங்கணும், எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. இந்த மகாத்மா காந்திக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, காந்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஓகே, ஒண்ணு இல்லைங்க, இந்தியாவை இது வரைக்கும் யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஈஸியான விஷயம் பாத்துங்க. வெரி பிகினிங்ல 0 to 1000 இயர்ஸ் வரைக்கும் இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னா, அப்பதான் வந்து நாகரிகம் பழகி மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஏன்சியன்ட் இந்தியால இருந்து ஒரு அளவுக்கு நார்மலா வராங்க. அப்போ ஹிந்துயிசம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க. இந்தியால ஹிந்துயிசம் மட்டும்தான் இருக்கு. ஆஃப்டர் தட் 1000 to 1500ல நமக்கு முஸ்லிம்ஸோட என்ட்ரி இருக்கு. அதாவது முகலாயர்கள் என்ட்ரி ஆகுறாங்க. எப்படி என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா, த்ரூ எல்லாமே இந்தியாவினுடைய நார்த் சைட்ல இருந்து உள்ள வராங்க. 1500 to 1947 அதாவது நம்மளுடைய இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் யார் இருக்காங்க அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் பிரிட்டிஷ் இருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறோம். ஆஃப்டர் 1947 நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இன்னை வரைக்கும் இந்தியாங்கிற நேம்ல எந்த ஜாதி மதம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் மேல சொல்லியிருக்கிற விஷயங்கள் மதத்தை சொல்லி இல்லை, இந்தியாவை யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது. இந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, முஸ்லீம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, கிறிஸ்டியன் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஆட்சிக்கு பிறகு
தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய லைஃப் டைம் எடுத்திருக்காங்க. முஸ்லீம் அப்படின்னாலும் சாதாரண இல்ல, 500 இயர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கனாலும் அரௌண்ட் 450 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ரூல் பண்ணியிருக்காங்க. சோ பல பேருடைய ரூலிங்க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன இருக்கு, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது இதுதான். இந்தியா அப்படின்னா நம்ம அழகா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 1000 வரைக்கும் ஹிந்துவா இருந்தாங்க. 1000க்கு அப்புறம் முஸ்லீமுடைய என்ட்ரி 1500 வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. 1500ல இருந்து நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியா, அதுக்கு நாம பிரிட்டிஷ் இவங்க ஆட்சி பண்ணாங்க. சரி, முஸ்லீமுடைய என்ட்ரிக்கும் கிறிஸ்டியனுடைய என்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லைங்க, முகல்ஸ் நம்ம பார்த்திருப்போம். நம்ம நாட்டுல இருந்த மிகப்பெரிய சொத்துக்கள், பல விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போனாங்க, எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம். அதே சமயத்துல இந்த முகல்ஸ் இவங்க பண்ண விஷயம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கு. எப்படி இந்தியாவை கட்டமைச்சாங்க, எப்படி இந்தியாவை ரூல் பண்ணாங்க, எப்படி எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க, இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ள என்டர் ஆனாங்க, இவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி இவங்க வந்து நம்மள வந்தாங்க ரூல் பண்ணாங்க பட் திரும்ப விட்டுட்டாங்க, பட் அதே பிரிட்டிஷ் வரும்போது நம்மள வந்தாங்க ரூல் பண்ணாங்க விடல, நம்ம பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணோம். இதுக்கு நடுவுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, நாம முஸ்லீம் நம்மள ஆட்சி பண்ணும்போது நீங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு நாம சொல்ல, அவங்க நம்மள இந்தியாவை இந்தியன்ஸாவே பார்த்தாங்க. பட் அதே கிறிஸ்டியன் சொல்ல வரும்போது அவங்க நம்மள இந்தியன்ஸா பார்க்கல, தே ஆர் கம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூகே உடைய கண்ட்ரோல் கீழே நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. குவீன் விக்டோரியா கீழே நம்ம இந்தியா வந்துருச்சு. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முகல்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது நாம சுதந்திரம் வேணும்னு கேட்கல. பட் முகல்ஸ் வெளியே போய் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சுதந்திரம் வேணும்னு கேட்கிறோம். இதுதான் அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ மேல பாருங்க ஒரு கிரீன் கலர், இந்த கிரீன் கலர்ல ஒரு கோடு மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இது என்ன விஷயத்தை டினோட் பண்ணுது அப்படின்னா, அதாவது முகல்ஸ் எப்படி இந்தியாக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, அந்த மேல இருக்கு பாருங்க கஜினி, காபுல், இந்த மாதிரி இடம், இந்த மாதிரி இடத்தின் வழியா இந்தியாவினுடைய நார்த் சைடுல தான் ஃபர்ஸ்ட் முகலாயர்கள் என்ட்ரி ஆனாங்க. முகலாயர்கள் என்ட்ரி ஆனது எல்லாமே இந்த நார்த் சைடு இருந்த ஏரியா மட்டும்தான் முகலாயர்களுடைய என்ட்ரி இருந்துச்சு. அவங்க தான் அங்க ஃபுல்லா ஆக்குபை பண்ணாங்க. அதே நமக்கு பிரிட்டிஷ் மத்தவங்க டச் ஆகட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கிறவங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்தியாவினுடைய நார்த் சைடு டார்கெட்டே பண்ணல. அவங்க பியூர்லி எதுல டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சி ரூட் தான் டார்கெட் பண்ணாங்க. இதுதான் அவங்களுக்கு உண்டான வித்தியாசம். முகல் சொல்ல வரும்போது ஹார்ஸ்ல வந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன நதியை தாண்டி வந்தாங்க. அவங்க எல்லாம் எந்த வழியா வந்தாங்க அப்படின்னா, நம்முடைய இந்தியாவினுடைய நார்த் சைடுல இருந்து வராங்க. அதுவே பிரிட்டிஷ் வரும்போது எங்க வராங்க அப்படின்னா, சி ரூட்ல இருந்து வராங்க. ஓகே, மேல பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் இந்த ரவுண்ட் பண்ணிருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, முகல்ஸ் இந்தியாவுக்கு வந்தப்ப அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய நார்த் சைடு ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாரும் இந்தியாவுடைய நார்த் சைடு தான் ஆக்குபை பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்தியாவுடைய நார்த்துக்குள்ள தான் வந்தாங்க. சவுத்ல அவங்க வந்து வரல. அதே மாதிரி அவங்களுடைய என்ட்ரியும் சவுத் வழியா அவங்க நார்த் வரல, நார்த்ல வந்துதான் சவுத்துக்கு கீழே வந்திருக்காங்க. ஓகே, சரி. இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயம், எப்படா இந்தியாவுக்கு வந்தாங்க, எப்படி இந்தியாவை கேப்சர் பண்ணாங்க, எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கையில எடுத்தாங்க இப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான டவுட். இதுல நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை அவங்க எடுத்தாங்க பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் ஓகே. பட் அதே சமயத்துல இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டுல இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம எத்தனையோ பிரிக்கிறோம் அப்படின்னா மொத்தம் 6 பிரிக்கிறோம். ஏசியன் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் ஓஷேனியா அப்படின்னு சொல்லி நம்ம 6 பிரிக்கிறோம். இந்த 6ல ஆசியன் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடியவங்க நம்ம மேல எடுத்த படைகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த முகல்ஸ் மத்த முஸ்லிம்ஸ் நம்ம மேல எடுத்த விஷயங்கள் சொல்றோம். ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நம்மள அட்டாக் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னாலதான் நமக்கு பிரச்சனையே இருந்தது. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஓசியன் கண்ட்ரிஸ் இவங்க யாரும் நம்மள எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணல. சோ நம்மள டிஸ்டர்ப் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான். யார் அந்த 2 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒண்ணு வந்து இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடியவங்க நம்மள டச் பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க நம்மள டச் பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ ரிமைனிங் இருக்கக்கூடிய யாரும் இந்தியாவை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. சோ இந்தியா கேப்சர் ஆகிற காரணம், முகல்ஸ் நம்மள ரூல் பண்ணது ஏசியன் கண்ட்ரிஸ் உடைய தாக்கத்தினால, நம்மள பிரிட்டிஷ் ரூல் பண்ணது யூரோப்பியனுடையனால. நம்ம எப்பவுமே வரலாறு படிக்கும்போது என்ன பண்ணோம்னா, இது விஷயமெல்லாம் நம்ம கேட்போம். பட் இதெல்லாம் எங்கிருந்து நடக்குது, எங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த விஷயத்துக்கு அடுத்தது நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்னா எது, ஆப்பிரிக்கன்னா எது, யூரோப்பியன்னா எது, யூகே எங்க இருக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாருங்க.
ஓகே, ஆசியா நமக்கு தெரியும். வேர்ல்டு மேப்ல இந்த ஆசியா எதை ஃபாலோ பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா எல்லாமே வந்து ஏசியன் கண்ட்ரில தான் இருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஏசியன் கண்ட்ரி இது வேர்ல்டுல ஒரு பார்ட். நம்ம மொத்தம் 6ஆ பிரிச்சோம். அதுல ஒரு பார்ட் இந்த ஏசியன். இருக்கிறதுலயே பெரிய பார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏசியா தான். இந்த ஏசியால தான் நம்முடைய இந்தியாவும் இருக்கு. நம்மள வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்க இருக்கக்கூடிய முகல்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆகி நம்மள அட்டாக் பண்ணதுக்கு எது ஒரு முக்கியமான ரீசனா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏசியா தான். சரி, ஏசியாக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்கா எந்த விதத்திலையும் இந்தியாவை அப்பவும் டிஸ்டர்ப் பண்ணல, இப்பவும் டிஸ்டர்ப் பண்ணல. தே ஆர் டூயிங் தேர் ஜாப். அவங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்களோ தவிர அவங்கனால இந்தியாவுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. மூணாவது விஷயம் யூரோப். இவங்க தான் இந்தியாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய சிக்கல். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பியூர்லி சீ ரூட் மூலியமா நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாம பெருமையா படிக்கிறோம், வாஸ்கோ ட காமா வந்தாரு, அவர் வந்து இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நாம சொல்றோம். இந்த இடத்துல இவங்க சீ ரூட்டா ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அழகா வந்து இந்தியாக்குள்ள வந்து ஈஸியா கேலிக்கட்டை டச் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இவங்க நம்ம இந்தியாக்குள்ள வந்ததுக்கு உண்டான ரீசன். இவங்க இந்த மாதிரி இந்தியாக்குள்ள வந்த உடனே மீதி இருக்கக்கூடிய யூரோப்பியன்ல இருந்து ஒரு கண்ட்ரி வந்தோன்னா பக்கத்து கண்ட்ரி எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது நாம இந்தியாவை கேப்சர் பண்ணும், இந்தியாவில நிறைய வளங்கள் இருக்குது, நாம அதை எடுத்துட்டு போன ஆரம்பிச்சாங்க. இவங்க கொடுத்த டிஸ்டர்பன்ஸ்னாலதான் நமக்கு யூகேவும் உள்ள வந்தது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்தது. இந்த விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தது அப்படின்னா நமக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இருந்திருக்காது. ஓகே, ஏசியா பார்த்துட்டோம். அடுத்தது நாம யூரோப்பியன் பார்த்தோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் திங் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த நார்த் அமெரிக்காவும் இந்தியாவை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அடுத்து சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா மூலியம் நமக்கு இந்தியாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. தே ஆர் டூயிங். அவங்களுக்கு அங்கங்க அந்தந்த நாட்டு பக்கத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ தவிர அவங்க நம்மள எந்த விதமான தொந்தரவும் பண்ணல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஓஷேனியா. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியால எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யாரும் நம்மள எந்த விதமான தொந்தரவும் பண்ணல. அவங்களுக்கு நமக்கும் எந்த விதமான போர் மற்ற விஷயங்கள் எதுவும் நடக்கல. சோ அதுவும் பிரச்சனை இல்லை. நமக்கு இருந்த பிரச்சனைகள் எங்க இருந்து வந்துச்சுன்னா நம்ம ஏசியால இருந்து வந்தது. நெக்ஸ்ட் ஒன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தது. இந்த ரெண்டு தான் டோட்டலா 6ஆ பிரிச்சிருக்கக்கூடிய இந்த வேர்ல்டுல நமக்கு ப்ராப்ளம் கொடுத்தது ரெண்டே தான். ஒன்னு ஏசியா, இன்னொன்னு யூரோப்பியன். ஓகே, என்ன பிரச்சனை, எப்படி யூரோப்பியனுக்கும் இந்தியாவுக்கும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் படிச்சிருப்போம். வாஸ்கோ ட காமா நிறைய பேரை படிச்சிருப்போம். சீ ரூட் கண்டுபிடிச்சாங்க, தே ஃபைண்ட் அவுட், தே கேம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுல நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய மேப். இந்த கிரீன் கலர்ல அதாவது வேர்ல்டு மேப்ல ஜஸ்ட் a minute. சாரி, ஓகே. இந்த வேர்ல்டு மேப்ல நமக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இருந்த பிரச்சனை தான். அதான் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய யூரோப் கண்ட்ரி இவங்களுடைய ஒரு ஹாபியே என்னவா இருந்தது அப்படின்னா நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் போகணும், எல்லா கண்ட்ரிக்கும் டிராவல் பண்ணணும், நாம கண்ட்ரிஸை கேப்சர் பண்ணணும். அப்போ இவங்களுக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு த்ரூ லேண்ட் வழியா வர்றது அப்படின்னா இவங்க பல கண்ட்ரி கிராஸ் பண்ணி வரணும். அதுக்காக பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ ஈஸியா நம்ம வந்துடலாம் அப்படிங்கறதுக்காக இவங்க அழகான ஒரு சீ ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் இவங்க பண்ண விஷயம். இவங்க இந்தியாவுக்கு வந்தோன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய வெல்த் இருக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வெல்த்தை நாம மீண்டும் யூரோப்புக்கே எடுத்துட்டு போகலாம், அது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி எடுத்துட்டு போகும்போது நாம கண்டிப்பா நமக்கு சீ ரூட் தேவை அப்படிங்கறதுக்காக இவங்க இந்த இடைப்பட்ட இடத்துல இருந்த லேண்ட் ரூட்டையே மறந்துட்டாங்க. அந்த லேண்ட் ரூட்டையை யூஸ் பண்ணல. இவங்க நினைச்சிருந்தா இப்படி இந்தியாவுக்குள்ள வந்திருக்கலாம். பட் இவங்க இப்படி இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு இவங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ் நடுவில் இருந்தது. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ட்ரபிள் கொடுக்கும் அப்படிங்கறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா த்ரூ சீ ரூட் வழியாவே வந்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதுதான் அதனுடைய கிளியர் சீ ரூட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், நம்ம சொல்றோம் பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், டச்சு இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி ஆல் ஆர் ஃப்ரம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அவங்க எந்த வழியா சீ ரூட் பிடிச்சாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி ஈஸியா வந்து நம்முடைய அரேபியன்ஸ் இந்தியன் ஓஷன் கிராஸ் பண்ணி அரேபியன் சி வந்து கேலிக்கட்லயும் கொச்சின்லயும் கண்ணூர் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அவங்க லேண்ட் ஆனாங்க அப்படிங்கிறத இந்த மேப்ல கிளியரா சொல்லியிருக்கோம். ஓகே, சரி, இதுவெல்லாம் தான் நார்மல் விஷயம். எப்படி இந்தியா வந்து சேர்ந்தாங்க, எதனால அவங்களுக்கு இந்தியா மேல ஆசை வந்துச்சு, இந்தியாவுக்கு வந்த வே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பெரிய பிரச்சனைகள் இருந்தது. அதான் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு 450 இயர்ஸோட ஹிஸ்டரி பாக்குறோம்.
இந்த 450 இயர்ஸ் நம்ம ஈஸியா பிரிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன வார்ஸ் இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷா ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாங்க, ஒரு சிலர் ஏத்துக்கல. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜாக்களை ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாங்க, ஒரு சிலர் ஏத்துக்கல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போச்சு. 1857 தான் ஃபர்ஸ்ட் ஒரு புரட்சி ஏற்படுது. நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இந்த 1857 ரிவோல்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸும், அதாவது ஆர்மியில வேலை செஞ்ச எல்லா சோல்ஜர்ஸும் அவங்க சொல்ற பிரகாரம் நாங்க வேலை செய்ய முடியாது, இந்த கன்னை யூஸ் பண்ண முடியாது, இந்த தோட்டாவை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்தியர்களுக்கு ஒரு உணர்வு வருது, இனிமேல் நாம இந்தியா அப்படின்னு சொல்லி போராடி நாம சுதந்திரம் வாங்கிக்கணும், அவங்க சொல்றதை நாம கேட்க கூடாது அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், நமக்குன்னு ஒரு கட்சி இருந்தா தான் நம்மளை வளப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது மகாத்மா காந்தி இதுல இல்ல, மகாத்மா காந்தி இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இந்த கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் செஷன் மாநாடு நடத்துறாங்க. இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுத்துறாங்க. இந்த கட்சி ஃபேமஸ் ஆகி வரும்போது 1915 தான் காந்தி உள்ள வர்றார். சரி, இந்தியா அப்படிங்கிற உணர்வு எப்ப ஏற்படுது அப்படின்னா இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தை தனியா பிரிச்சு பெங்கால் அப்படின்னு சொல்லி தனியா அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்டா அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்களால நிர்வாகம் பண்ண முடியல, எவ்வளவு பெரிய இந்தியாவை நிர்வாகம் பண்ண முடியல, அதனால நாங்க பெங்காலை தனி நாடா பிரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் பெங்காலை தனி நாடா பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிளுமே பெங்கால்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ அவங்க பெங்காலை பிரிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது காந்தி என்ட்ரி 1915 காந்தி உள்ள வராரு. காந்தி உள்ள வரக்கு முன்னாடி ட்ரெண்ட் வேற மாதிரி இருந்துச்சு, காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தோனி உள்ள வந்தோன்னா அந்த ஆடியன்ஸ் உடையதே வேற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது. அது வரைக்கும் தனி மனிதரா போராடிட்டு இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடுறது, அனைவரும் ஒண்ணு சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அட் த எண்ட் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்தியாவுக்கு கொடுத்த இண்டிபெண்டன்ஸ் போதா பார்ட்டிஷன் பண்ணி பாகிஸ்தானுக்கு கொடுத்தது. பட் பாகிஸ்தான் நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க, நாம அடுத்த நாள் வாங்கினோம். அதனுடைய டீடைல்ஸும் நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்முடைய டோட்டல் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் உடைய ஹிஸ்டரி இவ்வளவுதாங்க. நமக்குள்ள நடந்த சின்ன சின்ன மைசூர் போர், ஹைதராபாத் வார், இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1857 ஒரு பெரிய புரட்சி நடக்குது. இதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி வழி நடத்திட்டு வராங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது அவங்க பெங்கால் அப்படிங்கிற விஷயத்த தனியா பிரிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் நமக்கும் நிறைய இஷ்யூஸ் வருது. தென் காந்தி வரார். காந்தி அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணாருங்கிற விஷயம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அட் த எண்ட் நமக்கு இண்டிபெண்டன்ஸ், இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துங்கிறது நமக்கே தெரியும். ஏன்டா சுதந்திரம் வாங்கினாங்கிற அளவுக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஓகே, சரி, இதுக்கு நடுவில் நாம இன்னொரு விஷயத்த பார்ப்போம். வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் வேர்ல்டு வார் செகண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வேர்ல்டு வார் 1 நடந்தது, 2 நடந்தது, மொத்த உலகமும் சேர்ந்து சண்டை போட்டுச்சுன்னு. ஆக்சுவலா மொத்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போடலீங்க. ஒரு சின்ன விஷயம், ஆஸ்திரியா ஹங்கேரி இந்த கண்ட்ரி உடைய, நான் இந்த டீம் ஏ டீம் பின்னு போட்டுக்கிறது சும்மா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கா போட்டேன். இந்த ஆஸ்திரியா ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டினுடைய இளவரசரை செர்பியா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றான்னா மறைமுகமா சுடுவான். சுட்டதுல இளவரசரும் இளவரசருடைய மனைவி இருவரும் இறந்துருவாங்க. சரி, ஓகே, இவங்க இறந்துட்டாங்க. இறந்தோன்னா கம்மன் இருக்காம என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா செர்பியாவை அடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்ப உங்க எல்லாத்துக்கும் தெரியும் த கிரேட் மேன் நம்முடைய ஹிட்லர் வாழ்ந்த காலம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி, ஆஸ்திரியா, பல்கேரியா, ஆட்டோமன் எம்பையர் இவங்க 4 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. 4 பேரும் சேர்ந்து செர்பியா ஈஸியான கண்ட்ரி, ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கிரேட் பிரிட்டன் அப்பதான் உள்ள நுழையிறாங்க. பிரிட்டன் உள்ள வந்தோடனே நார்மலா பிரான்ஸ் உள்ள வராங்க, பிரான்ஸ் உள்ள வந்தோடனே ரஷ்யா உள்ள வராங்க, இட்டாலி வராங்க. இவங்க எல்லாம் வந்த உடனே டீம் ஏக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதிகமான ஸ்ட்ரென்த் வருதே அப்படின்னு. அட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் உள்ள வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1917 யூஎஸ் உள்ள வருது. யூஎஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் யூஎஸ் உள்ள வந்துட்டா அவங்களுடைய ஆர்மி பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? இப்படி இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒன்னா அட்டாக் பண்ணும்போது டீம் ஏனால தாங்க முடியல. சோ டீம் ஏ அப்படின்னாலும் 4 கண்ட்ரி இருக்குது, டீம் பி அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அரௌண்ட் 8 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த ரெண்டும் அடிச்சுக்கும் போது 20 மில்லியன் பீப்புள் இதுல சோல்ஜர்ஸ் உள்ள இருக்காங்க. சோ இந்த சமயத்துல இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது இந்த ஒப்பந்தின் பிரகாரம் இந்த போர் இதுக்கு மேலேயும் தொடர்ந்தால் மிகப்பெரிய மக்கள் சேதமும் நம்ம பொருள் சேதமும் ஏற்படும். சோ அந்த மக்கள் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் நாம கட்டுப்படுத்துறதுக்காக நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த வாரம் நாம விட்டுறலாம், இந்த வாரம் கன்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் டோட்டலா நடக்காம நிறுத்துறாங்க. இதோட இந்த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் முடிவுக்கு வந்துருது. பட் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய செர்பியாங்க. இந்த நாட்டுல இருக்கிற ஒருத்தன் தான் என்ன பண்ணிட்டா அப்படின்னா இதுதான் செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஆஸ்திரியாவுடைய பிரின்ஸ செர்பியா சேர்ந்தவன் சுட்டு கொன்றுவான். சுட்டு கொன்னதுனால நாம பாக்குறது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரி.
சுட்டு கொண்டதுனால இப்ப அந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய அவன் ஆஸ்திரியா கண்ட்ரீஸ்க்கும் ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய செர்பியாவுக்கும் ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க. 2 டீமும் சேர்ந்ததுனாலதான் யூரோப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க சேர்ந்துட்டாங்க. வேற வழியே இல்லாம மற்ற இடத்துல இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்ததுனால இது வேர்ல்டு வாரா கன்சிடர் பண்ணி பேசுறாங்க. ஓகே, சரி, இது முடிஞ்சு ஒரு 21 இயர்ஸ் கூட ஆகல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1939ல வெற்றிகரமா வேர்ல்டு வார் 2 நடக்குது. எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம உள்ள பாக்குறோம் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இதுலயும் பிரிட்டன் இருக்கு, அதுலயும் பிரிட்டன் இருக்கு. சோ பிரிட்டன் ஒரு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பாகிஸ்தானோட போர் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய போர் சுமை ரொம்ப அதிகமாயிடும், நம்முடைய பொருளாதார சுமை ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு 25 வருஷத்துக்குள்ள பிரிட்டன் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஃபர்ஸ்டையும் அட்டன் பண்ணிருக்குது, வேர்ல்டு வார் செகண்டையும் அட்டன் பண்ணிருக்குது. அப்ப பிரிட்டன் ஆல்ரெடி நமக்கு எக்கனாமிக்ல ரொம்ப வீக்கா இருக்கான். சோ எக்கனாமிக்ல வீக்கா இருக்கக்கூடிய பிரிட்டன்னால இதுக்கு மேல நம்மளால வந்து போட்டியிட முடியாது. நம்ம போட்டியிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை ஆயிடும், நம்மனால நம்ம பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாது. சோ நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியா அவனுக்கு அப்பவே தோணிருச்சு. இங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஹங்கேரி, ரொமேனியா, பல்கேரியா இவங்க எல்லாம் ஒரு சைடும், ரிமைனிங் இந்த கிரீன் கலர்ல போட்டுக்கிறவங்க எல்லாம் ஒரு சைடு இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா நமக்கு ஹிட்லருடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கம். ஹிட்லர் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணிருக்காரு. சரி, ஓகே, இந்த ஹிட்லரை அடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்த வேர்ல்டும் ஒண்ணு சேருது. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவெல்லாம் இருக்காது. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருக்கும்னா சைனா கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கும், பட் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இதுல யூஎஸும் யூகேவும் வெல் ஃபோர்ஸ்ல இறங்கினாங்க, 2 பேரும் ரொம்ப இதா பண்ணாங்க. சரி, ஓகே, யூஎஸும் யூகேவும் பிரான்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து டீம் ஏவை அட்டாக் பண்றாங்க. டீம் ஏவை அட்டாக் பண்ணும்போது அவங்களுடைய டார்கெட் ஜெர்மனியுடைய ஹிட்லரை முடிச்சிட்டோம் அப்படின்னா வேற பிரச்சனையே இல்லை, நமக்கு எல்லா விஷயமும் சரியாயிடும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணம். சரி, இப்படி ஹிட்லர் அடிக்கணும் அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அட் த எண்ட் 1945ல ஹிட்லருக்கு வேற வழியே தெரியல, எல்லாரும் பக்கமா நெருங்கிட்டாங்க. சோ ஹிட்லர் கமிட்டட் சூசைட், அழகா சூசைட் பண்ணிட்டாரு, தன்னுடைய மனைவியும் சூசைட் பண்ணிட்டாங்க. ஹிட்லர் இதுல சூசைட் பண்ணி இறந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரி ஜெர்மனி 4ஆ உடைஞ்சது. அவங்களுடைய கேபிட்டலே ஒரு தனி கண்ட்ரியா போச்சு, ஜெர்மனி 4ஆ போச்சு. இவ்வளவு சாம்ராஜ்யத்தில் இருந்த பிரிட்டனும் சரி மத்த யூஎஸும் சரி போர் அப்படிங்கும் போது ஒண்ணு சேர்ந்து அட்டாக் பண்ணோன்னே வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்லயும் இவங்களே வின் பண்றாங்க, வேர்ல்டு வார் செகண்ட்லயும் இவங்களே வின் பண்றாங்க. ஆப்போசிட் பார்ட்டினால அவங்களால வின் பண்ண முடியல. இதுதான் வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. இதுக்கும் நம்ம இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னால், இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த பிரிட்டன் அப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்துச்சு. சோ பிரிட்டன் ஆர் எக்ஸ்பெக்டட் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் இந்தியா. பட் இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சோ வி ஆர் நாட் ரெடி டு இன்வால்வ் இன் தி வேர்ல்டு வார் 2 அப்படின்ட்டாங்க. வேர்ல்டு வார் 1லயே அதே சொல்லிட்டாங்க. சோ அதனால யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல, இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல, ரிமைனிங் இருக்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஜஸ்ட் a minute, ஏதோ டெக்ஸ்ட் போடு, மெசேஜ் பண்ணிருக்காங்க, டவுட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷமா. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ட்ரீட்டி சைன்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வார்? 1939 to 1945. ஹலோ, சரி, ஓகே, நம்ம டவுட்ஸ் எல்லாம் கடைசியா வச்சுக்கலாம். வேற ஏதாவது நீங்க ஒய் வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் பண்ணாங்க, சரி ஓகே, இதெல்லாம் நம்ம லாஸ்டா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துருவோம். சரி, இந்த டீம் ஏவும் டீம் பியும் 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஃபைட் பண்ணதுல டீம் பி வின் பண்றாங்க. ஓகே, சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவில ஒரு விஷயம், நம்ம இந்தியாவுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, எப்படி இவ்வளவு நாள் சுதந்திரம் கொடுக்காம திடீர்னு சுதந்திரம் கொடுத்தாங்க, எப்படி இந்தியாவுக்கு கடைசி நேரத்துல சுதந்திரம் கிடைச்சது, ஏன் இந்தியாவுக்கு மிட் நைட்ல சுதந்திரம் கிடைச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நாம வரலாற்றில் நம்ம அதான் முக்கியம் இல்லைன்னு நினைச்சு விட்ட பகுதிகளை நாம இப்ப பாக்குறோம். ஒரு விஷயம் பாத்துங்க, யூகேல 1946ல கேபினட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 1945ல முடிஞ்சோடனே அப்ப இங்கிலாந்துல ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனுக்கு யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அட்லியே பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது இப்ப எப்படி நம்ம இந்தியால நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறோம், அப்ப அட்லி பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அட்லி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒருவேளை நான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்தெந்த நாடுகள் எல்லாம் யூகேக்கு கீழே அடிமையாக்கி நமக்கு அவங்கனால வருமானம் இல்லாமல் இருக்குதோ அந்த நாடுகளுக்கு எல்லாம் நான் விடுதலை கொடுத்துருவேன் அப்படிங்கிற விஷயத்தை அட்லி தெளிவா சொன்னார்.
மார்ச் 15 1946 கேபினெட் கமிட்டி பிளானிங் அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம், சுதந்திரம் கொடுக்கறதுக்காக நாம ஒரு கமிட்டியை பிக்ஸ் பண்ணுவோம். இந்த கமிட்டி இந்தியா போய் சுதந்திரத்துக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, நாம சுதந்திரம் கொடுத்தா இந்தியாவை காப்பாத்திக்க முடியுமான்னு பார்த்துட்டு ஒரு ரெசல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மார்ச் 23, 1946 கிரிப்ஸ் அண்ட் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க பெத்தி கிளாரன்ஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில இந்தியா வராங்க. இந்த குரூப் எதுக்காக இந்தியா வருது அப்படின்னா, இவங்களுடைய ஒரே விஷயம், they are decided to give independence to India. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே யூகேல நடந்த எலெக்ஷன்ல அட்லி பிரைம் மினிஸ்டரா வின் பண்றார். அட்லி பிரைம் மினிஸ்டரா வின் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு வேளை வின் பண்ணி வந்தால் நான் உங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே போயிடுச்சு, இப்ப இந்தியா வச்சிருக்கிறது இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய நிதி சுமை தான், அதனால நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிறாரு. இதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டிக்கு யார் வராங்க அப்படின்னா, பெத்தி கிளாரன்ஸ் தலைமையில கிரிப்ஸ் அண்ட் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க வராங்க. சரி, ஓகே. இப்போ இந்த குரூப் என்ன பிளான் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்தியன் எஸ் யூனியன் ஒண்ணு இல்ல, நம்ம இந்தியாவுடைய நீங்க நார்மலா யூபிஎஸ்சி கூட எடுத்துங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இருக்கும். இந்தியா ஒரு தனி நாடாக முடிவு பண்றாங்க. அரசியல் நிர்ணய சபை அமைத்தல், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் ப்ரொசீஜர் அமைச்சுக்கலாம், பார்லிமெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், கவர்னர், பிரசிடென்ட், இந்த விஷயம் எல்லாம் கொண்டு வந்துடலான்னு. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாம சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைக்கலாம். அதாவது என்ன சொல்றது, ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் முன்னாடி எப்படி ஒரு ட்ரையல் பாக்குறாங்க, இப்ப கார் ஓட்டிப்பாளருக்கு முன்னாடி எப்படி ஒரு ட்ரையல் பாக்குறாங்களோ அது மாதிரி இந்தியாவுக்கு நாம இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் சான்ஸ் கொடுப்போம். இந்த ட்ரையல் சான்ஸ்ல இந்தியா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது அவங்களோட விஷயம். அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் நமக்கு அவங்க சுதந்திரம் கொடுக்குறாங்க. சரி, இன்ட்ரீம் கவர்மெண்ட் 1946. இந்த 1946 இன்ட்ரீம் கவர்மெண்ட் எப்படி அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நடந்த ஒரு எலெக்ஷன்ல காங்கிரஸ் வின் பண்றாங்க 1945. இப்ப வேல் பிரபு என்ன பண்றாரு அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவை இன்வைட் பண்றாரு கூப்பிட்டு. அதாவது வேல் பிரபு லார்ட் வேல், இவர் ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு ஆகஸ்ட் 12, 1946 இடைக்கால அரசாங்கத்தை நீங்க அமைங்க, உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே எப்படி ஆட்சி செய்யறங்கிற விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் இந்த டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா, முகமது அலி ஜின்னா அதை ரெஃப்யூஸ் பண்றாரு. இதை எங்களால ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பிரிக்கும் போதே இந்தியாவுக்கு, அதாவது முஸ்லீமுக்குன்னு நீங்க தனி நாடை பிரிச்சுட்டு இந்தியாவுக்கு பிரிங்க, அப்படின்னா நாங்க கோஆபரேட் பண்றோம். நீங்க முஸ்லீமுக்கு பிரிக்காமல் நீங்க இந்தியாவுக்கு தனியா கொடுக்கறதாக இருந்தால் நாங்க இந்த உடன்படிக்கையில கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. எப்படி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது காந்தி இல்லையோ, அதே மாதிரி முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கும் போது முகமது அலி ஜின்னா இல்ல. பட் ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னா, முகமது அலி ஜின்னாவுடைய ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருந்துச்சு. சோ அதனால வேற வழி இல்ல. சோ இன்ட்ரீம் கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு முகமது அலி ஜின்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. சரி, இப்ப இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, செப்டம்பர் 2, 1947 ஜவஹர்லால் நேருடைய தலைமையில இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை அவங்க அமல்படுத்துறாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா, முஸ்லீம் லீக்கோட ஜாயின் பண்றாரு. இதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, லார்டு வேவல் ஹெல்ப் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை ஜாயின் பண்ணுங்க, பட் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது நாங்க கட்டாயம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் தனியா பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஒத்துக்கிட்டதுனாலதான் நாம இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பார்ட்டிஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பட் நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க, காந்திக்கு என்ன உரிமை இருக்குது, காந்தி எப்படி பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா காந்தி எல்லாம் பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லல, வேற வழி இல்ல, பிரிச்சு கொடுத்தா தான் சுதந்திரமாக முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியா இருந்தது. சோ தேர் இஸ் நோ சான்ஸ், நாம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல போத் ஆர் கமிட்டட். ஓகே, சரி. அட்லி அனௌன்ஸ்மெண்ட், அட்லி என்ன அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா, இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்ல பிப்ரவரி 20, 1947 அட்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இன்னும் 1 இயருக்கு அப்புறம் ஜூன் 1948 இந்தியாவுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அட்லி யூகேல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்றாரு. பட் அதே விஷயத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு இந்தியாவை போய் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக மவுண்ட் பேட்டன் அப்படின்னு ஒருத்தர் வைஸ்ராயா அனுப்புறாரு. இந்த மவுண்ட் பேட்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனால், இதுல என்ன ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மவுண்ட் பேட்டனுக்கு இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுல எந்த விதமான விருப்பமும் கிடையாது. பட் அட்லி ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் சொல்லும் போது நம்ம ஒரு வைஸ்ராய் மறுக்க முடியாதுங்கிறதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தியா வராரு. 1947 இந்தியா வராரு. ஓகே, 24 மார்ச் 1947 இந்தியாவுடைய வைஸ்ராயா மவுண்ட் பேட்டன் அப்பாயிண்ட் ஆகிறாரு. ஜூன் 3, 1947 அட்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யூகே பார்லிமெண்டரி பப்ளிக் ஆர்டர் மூலியமா மவுண்ட் பேட்டன் கிட்ட சொல்லி இந்தியாவை பிரிச்சிடலாம், இந்தியாவை இனிமேல் அவங்களுக்கே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அட்லி ஒண்ணு இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் இந்தியாவோட கம்பேர் பண்றேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப நரேந்திர மோடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவோட ஸ்ரீலங்கா இருக்கு அப்படின்னா, ஸ்ரீலங்கானால நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நான் ஸ்ரீலங்காவை பிரிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வராரு. அதே இது நடக்கல, சும்மா ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக சொல்றேன். இதே சேம் விஷயம் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, யூகேல நடந்த எலெக்ஷன்ல அட்லி என்ன சொல்றாருன்னா, என்ன நீங்க பிரதமரா தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்தியா மூலியமா நமக்கு நிறைய லாசஸ் தான் ஆயிட்டு இருக்கு, சோ நம்ம இந்தியாவுக்கு தனியா சுதந்திரம் கொடுத்துடலாங்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு மவுண்ட் பேட்டன் அனுப்புறாரு. எதுக்காக அனுப்புறாருன்னா, நீ போய் கரெக்டா பார்ட்டிஷன் பண்ணி இந்தியாவுக்கு என்ன, இந்தியாவுடைய ரூல் எப்படி, அவங்களுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன், அவங்களுக்குன்னு ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுங்கிறாரு. அதுக்குண்டான வேலைகள் நடக்குது. சரி, ஓகே. இப்போ முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அபுல் கலாம் ஆசாத் மெயின் லீடர் தான் என்னங்கிறாரு அப்படின்னா, பார்ட்டிஷன் ஆஃப் த டிவிசிவ் ஆகாது அப்படிங்கிறாரு. இந்தியாவுக்கு தனியா தான் சுதந்திரம் கொடுக்கணும், நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாரு. பட் ஏன் வந்து அவங்க பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, ஒருவேளை இங்கிலாந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு வெளியே போனாலும் கூட இந்தியாவும் பாகிஸ்தான், அதாவது ஹிந்து முஸ்லீம்ஸா அடிச்சுக்கக்கூடிய அடி சண்டையில நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் என்ன சொல்லிடுறாங்கன்னா, வேண்டாம் இந்த பிரச்சனை நமக்கு, நாமளே பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது, பட் பிரிக்காம போயிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்ட்டிஷன் பண்றாங்க. ஓகே. இந்தியன் ஃப்ரீடம் ஆக்ட் 1947 இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஜூலை 18, 1947ல மவுண்ட் பேட்டன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு நாம சுதந்திரம் கொடுத்துடலாம். இதுல யார் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா, அன்றைய மன்னர், இப்ப எப்படி இளவரசி ராணி அப்படின்னு சொல்ற மாதிரி மன்னர் 6th ஜார்ஜ் 6th இளவரசர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அதுல சைன் பண்றாரு. ஓகே, இந்தியாவுக்கு நாம இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு. இந்த ஆக்ட் பிரகாரம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆகஸ்ட் 14, 1947ல பாகிஸ்தானுக்கு ரிலீஸும், ஆகஸ்ட் 15ல இந்தியாவுக்கு ரிலீஸ் ஆகுது. அதாவது இந்தியாவுக்கு தான் ஃப்ரீடம்காக போராடினது, பாகிஸ்தானை இந்தியாவில இருந்து பிரிக்கிறதா இருந்துச்சு. பட் கொடுக்கும்போது பாகிஸ்தானுக்கு 1 day பிஃபோரா போயிடுச்சு. ஓகே, எப்படி போச்சு அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். 1947ல இந்தியன் லிபரலைசேஷன் ஆக்ட் வாஸ் கேன்சல்ட், வார்லெஸ் பீஸ் ட்ரீட்டி. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியன் லிபரலைசேஷன் ஆக்ட் வாஸ் கால்டு த வார்லெஸ் பீஸ் ட்ரீட்டி. எந்த விதமான போரும் இல்லாமல் அமைதியான உடன்படிக்கையின் பேரில் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது. அதாவது நான் வெளியே போகும்போது நான் தோத்து போயிட்டேன்னு அவங்க வந்து சொல்லல, இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல, அமைதியின் உடன்படிக்கை பேரில் நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் தரோம். நாம சொல்ற பிரிட்டிஷ் தோத்துருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு. பட் நமக்கு கொடுத்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி யாரு ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னே இருக்காது. இது ஒரு டிரா ஆன மேட்ச் மாதிரி தான். அமைதியான வழியில போராடினாங்க, நாங்க அமைதியான வழியில அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஈஸியா சொல்லி முடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. முடிச்சோன்னா என்ன ஆகுது அப்படின்னா, முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா வராரு. லியாகத் அலிகான் பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்கிறார். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வைஸ்ராய்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா யார் வராங்க அப்படின்னா, மவுண்ட் பேட்டன் பிரபு. அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகும் நாம பிரைம் மினிஸ்டரா ஜவஹர்லால் நேரு எடுத்துட்டோம். பட் அப்பவும் வைஸ்ராயா நம்ம யாரை வச்சிருந்தோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டனை வச்சிருந்தோம். ஏன்னா இவங்க இருந்தா தான் நம்மளால வந்து பண்ண முடியும், இல்லைன்னா வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக நாம மவுண்ட் பேட்டனை கொஞ்ச நாள் இந்தியாவில வச்சிருந்தோம். சரி, ஓகே. ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய ஓகே ஓகே சரி, ஸ்பீடா போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் மெதுவா போவோம். இன்னொரு 20 minutes தான் இருக்கு. சரி, ஓகே. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பேச ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் உரை பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம், இப்ப நம்ம எப்படி நம்ம எம்ஜிஆர் பேசினாருன்னா என் ரத்தத்தின் ரத்தங்களே, கலைஞர் பேசினா என் உயிரிலும் மேலான உடன்பிறப்புகளே, அந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சது லாங் பிஃபோர் லாங் அப்படிங்கிறார். நீண்ட காலத்துக்கு பிறகு, ஏன்னா மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி அவருக்கு பாகிஸ்தானை பிரிச்சதுல ஒரு பெரிய உடன்பாடு இருக்காது. அவரு என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாகிஸ்தான் நம்மளை விட்டு போனது ஒரு பெரிய வருத்தமானதா, நம்ம கண்ட்ரி நம்ம பிரிச்சு நம்ம வாங்கிட்டோம், பட் வேற வழி இல்ல, இதுதான் கரெக்டான விஷயம், இதை பண்ணலனால் நமக்கு அந்த விஷயமும் கிடைக்காது அப்படிங்கிறதுல நேரு தெளிவா பேசியிருப்பார். அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் நீங்க யூடியூப்ல அடிச்சீங்கன்னா கூட வரும். சரி, ஓகே. இப்போ ஃப்ரீடம் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. அட் மிட் நைட், ஏன்னா நைட் நமக்கு கிடைச்சது அப்படின்னா இதுதான் விஷயம். ஜூலை 1947ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் டு பி மிட் நைட் பிட்வீன் ஆகஸ்ட் 14 அண்ட் ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15 இவங்க சொல்றாங்க. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, இந்தியா கேட்ட விஷயம் ஆகஸ்ட் 14, பட் பிரிட்டிஷ் கொடுக்குறேன்னு சொன்ன விஷயம், சாரி அவங்க சொன்ன விஷயம் ஆகஸ்ட் 14 கொடுக்குறேன்னாங்க. இந்தியாவுக்கு ஒரு சின்ன இஷ்யூ. என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
நம்ம தான் எப்பவுமே ஜாதகத்துல முக்கியமா இருப்போம். அப்ப இருந்த முக்கியமான காங்கிரஸ் தலைவர் எல்லாம் மேக்சிமம் பிராமின்ஸா இருந்தாங்க. சோ அவங்க சாரி ஓகே ஜஸ்ட் a minute. ஓகே அப்ப இருந்து நீங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்தாங்க. அப்போ ஒரு சின்ன விஷயம் வருது. அதாவது அவனுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஆகஸ்ட் 14 அப்படிங்கறது அவனுக்கு மிட் நைட் 12 முடிஞ்சது. நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த நாளா கன்சிடர் பண்றோம். சோ அவன் அடுத்த நாள் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணான். அதாவது ஆகஸ்ட் 15ல கொடுக்கணும்னு டிசைட் பண்ணான். பட் நாம என்ன ஆகஸ்ட் 14ல கொடுக்கணும்னு டிசைட் பண்ணா. பட் நாம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆகஸ்ட் 14 வேண்டாம், எங்களுக்கு ஆகஸ்ட் 15ல வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, இந்த விஷயம் ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நைட்டு 12 மணி அப்படிங்கிறது அவனுக்கு ஆகஸ்ட் 15 ஆயிடுது. பட் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஆகஸ்ட் 14 தான் கணக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு சூரியன் வந்தா தான் நம்ம ஆகஸ்ட் 15 கன்சிடர் பண்றோம். சோ இந்த ரெண்டுக்கும் இருந்த ஜாதக பிரச்சனையினாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிட் நைட் ஆஃப்டர் 12க்கு மேல நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இதுதான் ரீசனோ தவிர அவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க, வேற நிறைய இல்லீகல் விஷயம் சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவனுக்கு கணக்கு ஆகஸ்ட் 15 கொடுத்ததா அவனுடைய கணக்கு. பட் நம்முடைய கணக்கு ஆகஸ்ட் 14 வாங்கினதா நம்முடைய கணக்கு. என்னன்னா காலையில 6 மணி தான் நம்ம அடுத்த நாளை கன்சிடர் பண்ணோம், அவன் நைட் 12 மணிக்கு கன்சிடர் பண்ணான். இந்த ரெண்டு தான் இருந்த விஷயம். இதனாலதான் பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14 கிடைச்சும் நமக்கு ஆகஸ்ட் 15 கிடைச்சதாகவும் இருக்கு. பட் நமக்கு அன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண விஷயம் நமக்கும் ஆகஸ்ட் 14 தான். பட் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் பிரகாரம் பார்க்கும்போது அடுத்த நாள் போயிருது. அதனால நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்றோம். அவன் ஏன் சார் அந்த டேட்லயே கொடுக்கணும்னு டிசைட் பண்ணா அப்படின்னா வேர்ல்டு வார் 2 நடந்தப்போ ஜப்பான் ரொம்ப தாக்குதல் கொடுத்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஜப்பான் பிரிட்டிஷ் கிட்ட சரண்டர் ஆன டேட் அந்த டேட். சோ அந்த டேட்ல கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் நமக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இதுதான் நம்முடைய டோட்டல் இந்தியாவினுடைய ஃப்ரீடம். எப்படி வந்து பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க, என்ன பண்ணாங்க, வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம். சரி, இன்னைக்கு நம்ம எல்லா செஷனும் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் செஷன் அரௌண்ட் 7 o'clock மேல வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு செஷன் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு நம்ம கரெக்டான டைம்ல முடிச்சிருவோம். ஜஸ்ட் a minute. ஜஸ்ட் a minute மா, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே சரி, ஓகே. இப்போ அடுத்த விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறேன். அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 days கிளாஸ் போட்டிருந்தோம். அரௌண்ட் 170 மெம்பர்ஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணீங்க. 164 இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளது ஒரு காலேஜோ ஸ்கூலோ கிடையாது. நீங்க எல்லாரும் உங்களுடைய விருப்பத்துக்காக தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ரொம்ப ஹாப்பி. நம்முடைய யூடியூப் உடைய டீடைல் உங்களுக்கு போட்டிருப்போம். இல்லைனாலும் இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்போம். நாம இது என்ன கிளாஸஸ் கொடுக்குறோமோ இந்த கிளாஸஸும் நம்முடைய யூடியூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்லைடு மற்ற விஷயம் நிறைய கேட்கறீங்க. நீங்க எதுவுமே எங்களை கேட்க தேவையில்லை. நம்முடைய யூடியூப் சேனல்ல எல்லாமே இருக்கும். அடிஷனலா இப்போ புதுசா வந்துட்டு இருக்கக்கூடிய சிலபஸ் மற்ற விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த விஷயங்களும் பாத்துக்கலாம். இப்போ ஆஃப்டர் இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கிளாஸஸ் பண்ண போறோம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது இனி இருக்கக்கூடியது இந்த கம்மிங் ஃப்ரைடேவோட இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது ரீசெண்டா யாரெல்லாம் பாஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து வேலைக்கு போனாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு செஷன் கொடுப்பாங்க. நீங்க அதான் நாங்க டைம் மட்டும் கொடுத்துருவோம், சீஃப் கெஸ்டுடைய நேம் போட மாட்டோம். அந்த டைம்ல நீங்க எல்லாருமே அதாவது இதே மாதிரி 6 to 7 தான் இருக்கும். அந்த டைம் நீங்க மீட்டிங் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுவீங்க, 2-3 years படிச்சு கிளியர் பண்ணுவீங்க, எப்படி இதுக்கு படிக்கணும், ஹவு டு பிகம் யூபிஎஸ்சி, ஹவு டு பிகம் டிஎன்பிசி, இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க அந்த விஷயம் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பாஸ் பண்ணி போனவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்க எப்படி படிக்கணும் என்னங்கிறத. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் உங்ககிட்ட பேசுவாங்க. எவ்ரி 2 days ஒன்ஸ் ஈவினிங் இந்த செஷன் இருக்கும். அரௌண்ட் 1 month அப் டு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நாம இந்த விஷயத்தை கண்டினியூஸா கொண்டு போயிட்டே இருப்போம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் இந்த 5 கிளாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க எப்ப வேணாலும் யார் வேணாலும் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் அப்பப்போ கொஞ்சம் ஸ்பீடா போகும். அதாவது ஸ்பீடா போகும்னா நாங்க பேசுற விஷயங்கள் கொஞ்சம் வேகமா பேசுவோம்.
கிளாஸா இருந்தால் நாங்க ரொம்ப பொறுமையா போவோம். பட் இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய டைமை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த விஷயம் பண்றோம். இது உங்களுக்கு எனி டவுட்ஸ் வாட் எவர் இட் மேபி நம்ம யூடியூப்ல நம்ம என்ன பேசுறோமோ அதை அப்படியே அப்லோட் பண்ணுவோம். நீங்க அதுலயும் பாத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்க எல்லாத்தையும் நம்ம மியூட்ல தான் வச்சிருந்தோம். இப்ப எல்லாத்துக்கும் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோம். நீங்க இதுல ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் இல்ல வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். நோ இஷ்யூஸ். ஒவ்வொருத்தரா கேளுங்க. எல்லாரும் அட் அ டைம்ல கேட்டீங்க அப்படின்னா யாருக்கும் புரியாது. நீங்க ரைஸ் பண்ணியில ஒருத்தர் பேசுறாங்கனாலும் ரிமைனிங் இருக்கிறவங்க உங்களுடைய மியூட் வந்து மியூட்ல வைங்க. அன்மியூட் பண்ணாலும் வேற எதுவும் சத்தம் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. ஓகே, எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது விஷயம் கேட்கணும். இந்த சப்ஜெக்ட் பத்தி தான் டவுட் கேட்கணும். நீங்க ஜாயின் பண்றது படிக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் பிடிஎஃப் ஒருவேளை உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பாருங்க, கிளாஸ் அப்படியே உங்களுக்கு லைவா இருக்கும். சரி, ஓகே, நம்ம அன்மியூட் பண்ண உடனே எல்லாருமே நீங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஏதாவது நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஹலோ கோபிநாத், சொல்லுங்க. ஆகஸ்ட் 14 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சதுன்றீங்க. ஆமாப்பா, ஆகஸ்ட் 15 தான் யூகேக்கு. ஆகஸ்ட் 15 பிரிட்டிஷ் நம்மளே அப்புறம் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம். அதாவதுப்பா ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஒன்றும் இல்லை. ஆகஸ்ட் 15 நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 அன்றைய சூழ்நிலை நாம எப்படி நினைச்சோம் அப்படின்னா, காலையில 6 மணி சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நாம அந்த கிழமை எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு நீ திங்கக்கிழமைனா காலைல 6 மணிக்கு திங்கக்கிழமைமோ, நாம நைட் 2 மணி கிழமைன்னு சொல்லுவோம். அதுதான் நம்முடைய வழக்கத்துல இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15 உண்டான சின்ன விஷயம். அவங்களுக்கு வந்து 12 o'clock தாண்டிருச்சு அப்படின்னா அது ஆகஸ்ட் 15க்கு போயிடும். பட் நமக்கு வந்து காலையில 6 மணி வரைக்கும் அது ஆகஸ்ட் 14ல இருக்கும். பட் நாம இப்ப யூகே உடைய ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றதுனால அந்த ஆகஸ்ட் 14 மிட் நைட் 12க்கு அப்புறம் நாம வாங்கினதை நாமளும் ஆகஸ்ட் 15 சேர்த்து தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? வேற ஒண்ணு இல்ல. நார்மலா இன்னைக்கு எப்படி ஜாதகம் பார்த்து பல விஷயம் நடக்குது, அதே மாதிரி அப்ப ஜாதகம் நடந்த விஷயம் தான் அது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸுங்க? நீங்க கேட்கலனாலும் மெசேஜ்ல கூட போடலாம். சார் குரூப் 4 எக்ஸாமுக்கு பிஇ எலிஜிபிள் இருக்குமா சார் ஃபியூச்சர்ல? குரூப் 4க்கு எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் 10th பாஸ் பண்ணிருந்தா போதும். நீங்க பிஇ பிகாம் எது படிச்சிருந்தாலும் ஓகே, பிளஸ் 2வே படிக்கிறீங்கனாலும் ஓகே. 10th பாஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் குரூப் 4. நீங்க அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. சார் இஸ் வேர்ல்டு வார் 2 கண்டினியூஷன் ஆஃப் வேர்ல்டு வார்? இல்லைங்க, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டுக்கு வேர்ல்டு வார் 2க்கு எந்த சம்பந்தம் இல்லை. வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடந்த பிரச்சனைனால வந்தது. வேர்ல்டு வார் 2 அங்க இருந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரி மேல ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அப்ப ஹிட்லர் நிறைய இனப்படுகொலை பண்ணாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த அப்படிங்கிற விஷயத்தை பிடிக்கணும்னு பண்ணாங்க. ஓகே, வேற ஏதாவதுங்க? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிகிரி ஒன்லி வி அட்டெண்ட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். கண்டிப்பா, அதாவது நீங்க டிகிரி இல்லாம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் குரூப் 4 எக்ஸாம் மட்டும்தாங்க. குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1, யூபிஎஸ்சி அனைத்து எக்ஸாமுக்கும் கம்பல்சரி எனி டிகிரி வேணும். நீங்க ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க, ஹையர் லெவல் பேங்க் எக்ஸாம்ல கிளரிக்கல் லெவலுக்கு கீழ் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டிகிரி தேவையில்லை. பட் மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டிகிரி தேவை. ஓகே, எனி அதர் क्वेश्चन? கேளுங்க. நீங்க உங்க என்னெல்லாம் கேட்கணும்னு விரும்புறீங்களோ அந்த क्वेश्चंस எல்லாம் கேளுங்க. அதனால தான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னால உங்களுக்கு செஷனே முடிச்சிருக்கோம். நோ இஷ்யூஸ். நீங்க क्वेश्चन கேக்குற அளவுக்கு தான் எங்களை நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்.
we cannot trial sir. Before degree நீங்க ஒரு ட்ரையல் பண்ணனும்னா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நார்மலா குரூப் 4 எக்ஸாம் எழுதுங்க. அதனுடைய அப்டேஷன் தான் குரூப் 2, அதனுடைய அப்டேஷன் தான் குரூப் 1. நீங்க யூபிஎஸ்சி அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா நாங்க உங்களுக்கு ஓல்ட் क्वेश्चन பேப்பர்ஸ் நிறைய போட்டு விடுறோம். அந்த क्वेश्चन பேப்பரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் வரைக்கும் இல்லைங்க, இது அப்படியே இருந்தாலும் கோவிட்-19 இஷ்யூல எப்ப வரைக்கும் நமக்கு வந்து இந்த லாக்டவுன் இருக்கோ அது வரைக்கும் நாங்க எந்த ஃபீஸும் வாங்க மாட்டோம். உங்களுக்கு நாங்க எடுக்கக்கூடிய கிளாसेस கண்டிப்பா கிளாसेस தான் இருக்கும். பிகாம் சிஏ டிகிரி எலிஜிபிளான்னு கேட்டிருக்கீங்க. எனி டிகிரி அவன் கேட்கறது எனி டிகிரி, பிஏ தமிழா இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, எனி டிகிரி இஸ் எனஃப். ஏன் செர்பியாக்கு நிறைய கண்ட்ரி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு டைரக்டா சைனா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரிட்டன் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு கிளாஸ்லயே 2 டீமா இருந்துச்சுன்னா ஒண்ணு பிரச்சனைனா 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு 10 பேர் ஆப்போசிட் பண்ணுவாங்க. அது மாதிரி சும்மா மத்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு என்ன சொல்றது, நார்மலா இந்த பாகுபலில எல்லாம் எப்படி ஃபைட் வருது அந்த மாதிரி அந்த காலத்துல போர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம், நார்மலா பண்ணாங்க. பட் இந்த ரீசனுக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்னு எதுவும் இல்லை. நாம இப்ப சொன்ன விஷயங்க இந்தியாவினுடைய இண்டிபெண்டன்ஸ் கடைசியா நம்ம பார்த்ததெல்லாம் நம்முடைய யூபிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். நாம அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்லைன், அதாவது எதனால யூரோப்பியன் கண்ட்ரி உள்ள வந்தாங்க, எதனால இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆனாங்க அப்படிங்கறதா. என்னுடைய ஒப்பீனியன் என்ன, குரூப் 4 போஸ்ட் அப்படிங்கிறீங்க, இந்த கோவிட்-19 இஷ்யூ முடிஞ்சால் குரூப் 4 மினிமம் அரௌண்ட் 8,000 to 12,000 வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பிரிச்சிருக்கக்கூடிய நியூ டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இன்னும் வேகன்சி எடுக்கல. நார்மலா வேகன்சி தள்ளி 8,000 மினிமம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. நிறைய பேர் பிகாம் சிஏ எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க, அப்படியான ஒரு கருத்தே கிடையாது. நீங்க இல்லனால என்னை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பிகாம் சிஏ படிச்சா கவர்மெண்ட் போஸ்ட் போக முடியாதுங்கிறது எந்த ரூல்ஸ்லயும் இல்லைங்க. யாராவது சும்மா உங்களை அப்படி சொல்லியிருக்கலாம். குரூப் 4க்கு பி போட போறதா நியூஸ் வருது சார், இட்ஸ் ரியலி கண்டிப்பா கிடையாதுங்க. அதாவது பி பண்றவங்களுக்கும் பி பண்றவங்க குரூப் எக்ஸாம் பண்ண முடியாது, இல்ல யூபிஎஸ்சி பண்ண முடியாது கட்டாயம் ரூல் வராது. அதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி ஒரு இடமும் கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் யூபிஎஸ்சி இருக்கக்கூடிய எல்லாமே பண்ணுவாங்க. சோ வாய்ப்பு இல்லைங்க. ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட், ஸ்டடி மெட்டீரியல் நிறைய இருக்குங்க. ஓகே சரி, ஓகே. ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட் சாரிங்க, நாங்க மறுபடியும் மியூட் பண்றோம். நீங்க த்ரூ மெசேஜ்லயே கேளுங்க. சரி ஓகே. ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட நிறைய இருக்கு. நீங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க யாராருக்கு என்ன மெட்டீரியல் வேணும்னு கேளுங்க, அதுக்குண்டான விஷயம் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அதாவது இப்ப நம்ம லாஸ்டா போட்ட 3 கிளாஸஸ் உடைய வீடியோவும் நம்ம இன்னும் யூடியூப்ல அப்லோட் பண்ணல. பட் we will upload soon. அதாவது 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மோர் கிளாஸஸ் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா நாங்க கொடுக்குறோம். உங்களுடைய கோஆபரேஷன் நல்லா இருந்தால் போதும். இன்னும் நிறைய பேர் பாருங்க, நம்ம மக்கள் மியூட் பண்ண சொன்னா மியூட் பண்ணாம இருக்காங்க. ஒரு டவுட் செஷன் 15 மினிட்ஸ் கூட பெரிய ட்ரபிளா இருக்கு. நாங்க பரவாயில்ல, இது பெய்டு வெர்ஷன்ங்கனால நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியுது. பட் இன்னும் இருக்கக்கூடியது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய சஜஷன். நாங்க யாரையும் தவறா சொல்லல, அதான் எங்களுடைய அறியாமையில கூட இருக்கலாம். பட் அதை 1 or 2 கிளாஸஸ்ல ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பேச போறாங்க. அவங்க பேசும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். பட் நாம மியூட்ல போட்டு 1 hour கூட கிளாஸ் எடுக்கிறோம். பட் அவங்களுக்கு அது ஒரு லைவா இருக்காது. ஸோ அதுக்குள்ளேயாவது எல்லாரும் ப்ளீஸ் அந்த மியூட் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கத்து வச்சுக்கங்க. எங்களுடைய ஹம்பிள் ரெக்வஸ்டா கேட்கறோம். ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க விஷயம் ஆர்கனைஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வீக்ல அவங்க பேசும்போது நம்ம விஷயம் கண்டிப்பா நல்லா இருக்கணும். ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. யாராவது டவுட் இருக்கிறீங்க மட்டும் கேளுங்க. ஒன் செகண்ட் மறுபடியும் நாம உங்க எல்லாத்தையும் அன்மியூட் பண்றோம்.
பரவாயில்ல, யாரும் பேசல, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, கொஞ்சம் லைவா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், எங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். டீம் ஏ டீம் பில டீம் ஏ ஒரே மாதிரி இருந்துச்சு, ஏன் சார் டீம் பி வேற மாதிரி இருந்துச்சுனாங்க. ஒன்றும் இல்லைங்க, வார் நடக்கும்போது ஜெர்மனை முடிக்கணுங்கிறது எல்லாருடைய முடிவு. ஹிட்லர் இருக்கக்கூடாது, ஹிட்லர் இருந்தால் அடுத்தது கண்டிப்பா உலக நாடுகளை கைப்பற்றுவாரு, அதனால ஹிட்லரை முடிக்கலாங்கிறதுக்காக மற்ற எல்லா நாடும் ஒண்ணு சேர்ந்து ஜெர்மனியை அட்டாக் பண்ணாங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்? இஸ் தி வேர்ல்ட் வார் 3 பாசிபிள்? அருமையான கேள்விங்க. நடந்தா நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன், நீங்களும் என்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நடக்காத வரைக்கும் நாம எல்லாம் பேசிட்டு இருக்கலாம், ஹிஸ்டரி நடத்தலாம், மறுபடியும் ஹிஸ்டரி அழிச்சு ஃபர்ஸ்ட் இருந்து தான் ஆரம்பிக்கணும். பிஇ எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றது 100% ஃபேக். நீங்க யார் சொன்னாலும் என்னுடைய நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு ஐ எம் ரெடி. சரி, ஓகே, லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன கன்க்ளூஷன் முடிச்சுக்கிறேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நானும் ஒரு 7 இயர்ஸ் காலேஜ்ல ஹெச்ஓடியா இருந்திருக்கேன். இன்றைய காலகட்டத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயத்தை நோக்கி பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கட்டாயமாக லைஃப்ல வின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு 170 பேர் இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, வேற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்முடைய அடுத்த செஷன் புதன்கிழமைக்கு இருக்கும், மெடிவல் இந்தியா இருக்கும், சந்தோஷ் அப்படிங்கிறவர் எடுப்பாரு. நீங்க எல்லாரும் உங்களுடைய கிளாஸஸ் ரொம்ப கவனமா அட்டன் பண்ணுங்க. இந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு வேல்யூபிள் இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இந்த கோவிட் இஷ்யூ முடிஞ்சது அப்படின்னா ரிமைனிங் 6 மந்த் காலேஜ் ஓபன் பண்ணுவாங்களா, இல்ல நீங்க பிஜி பண்ணுவீங்களா, எப்படி போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. இருக்கக்கூடிய காலகட்டத்தை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி தயவு செஞ்சு கிளியர் பண்ற வழி பாருங்க. நல்ல ஒரு பல்க் வேகன்சி வரப்போகுது, எலெக்ஷன் டைம், ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரும்பாலான பாலிடிக்ஸ் மிஸ்பிஹேவியர் எதுவும் இல்லாம ரொம்ப பியூரா நடக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யாராருனால என்னென்ன போஸ்டிங் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. 58 வயசு வரைக்கும் நமக்கு லைஃப்ல செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னா இந்த விஷயத்துக்கு மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். மீட்டிங்ல இருந்து லீவ் ஆகிறவங்க லீவ் ஆகிக்கங்க. நான் மற்றபடி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க மீட்டிங்ல இருந்து லீவ் ஆகிக்கிறோம். மற்றபடி நீங்க ஓகே சார் எனக்கு போதும் அப்படிங்கிறீங்க, நீங்க மீட்டிங்ல இருந்து லெஃப்ட் ஆகிறீங்க ஆகிக்கலாம், நோ இஷ்யூஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல், தேங்க்யூ. ஓகே, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு உங்க இன்ஸ்டியூட்ல கிளாஸ் போகுதா சார்? இல்லம்மா, எஸ்எஸ்சி பியூர்லி சென்ட்ரல் போர்டோட விஷயம். நாம் இன்னும் எஸ்எஸ்சி எடுக்கல, எஸ்எஸ்சி ஃபியூச்சர்ல எடுப்போம். இப்போதைக்கு எஸ்எஸ்சிக்கு நமக்கு கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் எடுக்கிறாங்க. நீங்க எஸ்எஸ்சி அங்க ட்ரை பண்ணுங்க, ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் 100% பர்ஃபெக்டா இருக்கும். எஸ்எஸ்சி நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சோ உங்களுக்கு எஸ்எஸ்சி உடைய வேணும்னாலும் நம்ம அதுக்கு எங்க இன்ஸ்டியூட் இருக்கு என்னன்னாலும் நாங்க அதை கைட் பண்றோம், நீங்க அதை ஃபாலோ பண்ணி. ஓகே, நியூ எஜுகேஷன் சிஸ்டம் will affect group 4 syllabus சார். நியூ எஜுகேஷன் சிஸ்டமுக்கு இதுக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான இதுவும் இல்லமா. ஏன்னா நம்முடைய சமச்சீர் புக்கை நம்ம மாத்த போறது இல்ல. சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய சிலபஸ் தான் நம்ம குரூப் 4ல வரப்போகுது. சோ நமக்கு இப்போதைக்கு அதுக்கு உண்டான எந்த பயமும் இல்ல. ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை பத்தி நம்ம யோசிப்போம். இப்போ நோ இஷ்யூ. ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு எவ்வளவு எக்ஸாம் என்னன்னு கேட்டிருக்கீங்க, நல்ல क्वेश्चन. நம்ம ஆல்ரெடி இத பத்தி மட்டும் 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மீண்டும் அதை பண்ண வேண்டாம், சும்மா உங்களுக்காக சிம்பிளா சொல்றேன். 3 எக்ஸாம், பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும், அது வந்து ஒன் வேர்டா இருக்கும். காலையில ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம், காலையில எக்ஸாம் 100 கேள்வி, ஒவ்வொன்றுக்கு 2 மார்க். மைனஸ் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.33. மதிய எக்ஸாம் 80 கொஸ்டின்ஸ், பெர் கொஸ்டின்ஸ் கேரி 2.5 மார்க்ஸ், அது பாத்தீங்கன்னா 0.66 அதனுடைய மைனஸ் மார்க். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பேப்பர். ஃபர்ஸ்ட் 2 லாங்குவேஜ் ஒன்லி ஃபார் குவாலிஃபையிங். அடுத்த 5 வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி. அடுத்த 2 பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய எலெக்டிவ், நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் இன்டர்வியூ. அவ்வளவுதான் யூபிஎஸ்சி உடைய டோட்டல் எக்ஸாம் பேட்டர்ன். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு எப்போ ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணணும் சார்? ஓகே, நல்ல क्वेश्चन. நீங்க என்ன பண்றீங்க சார்? ஐ எம் யூஜி தேர்ட் இயர், ஐ எம் எலிஜிபிள். யூஜி தேர்ட் இயரா இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, உங்களுக்கு 21 வருஷம் முடிஞ்சிருக்கணும். 21 வருஷம் முடியாத பட்சத்தில் நீங்க டிகிரி முடிச்சோன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது உங்களுக்கு கண்டிப்பா 21 வயசு முடிஞ்சிருக்கும், அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வேற ஏதாவது क्वेश्चंस? ஆர்டிஓ ஆகணும்னா என்ன எக்ஸாம் சார் பண்ணணும்? ஆர்டிஓக்குன்னு தனியா எக்ஸாம் இல்லைங்க. குரூப் 2ல நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட் ஆர்டிஓ ஆகலாம். அதாவது குரூப் 2A 2 இருக்கும். குரூப் 2A இல்லாம குரூப் 2ல
நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஆர்டி. குரூப் 1 and 2 மைனஸ் மார்க் இருக்கா சார்? டிஎன்பிசில இது வரைக்கும் எதுலயுமே நெகட்டிவ் மார்க் இல்லைங்க. பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்க. ஃபியூச்சர்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கிளியர் பண்ணிருங்க அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். ஓகே, வேற ஏதாவது क्वेश्चन? ஜியோ மீட்டும் ஜூம் ஆப்பும் யூடியூபும் இல்ல செஷன் முடிஞ்சது. 90 பேர் क्वेश्चन கேக்குறதுக்கு தான் வெயிட் பண்றீங்க. பட் ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஜியோ மீட் கிளாஸ் தான் முடிஞ்சது. அப்ப இப்ப இது என்னது? சொன்னாலும் 2 பேர் வெளிய போயிட்டாங்க. சரி ஓகே, கேக்குறீங்க. நீங்க கேக்குற क्वेश्चन கூட நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. அது இல்ல அந்த சார் இது என்னது? வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட்ல ஜப்பான், இத்தாலியா, ஜெர்மனி இருக்காங்க. பட் வேர்ல்ட் வார் ஏமா ஓகே, அந்த வேர்ல்ட் வார் 1 2 நான் உங்களுக்கு சும்மா கிளியரா சொன்னா நம்ம பார்த்தோம்னா ரொம்ப டெப்தா பார்க்கணுங்க. உங்களுக்கு யாருக்காவது அத பத்தி தனியா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கேளுங்க. அட இதுல லிங்க் நான் விளையாடுற யூடியூப்ல வரப்போகுது. ஐஏஎஸ் Thank you so much, மாமா. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் லிங்க் குரூப் 4 எக்ஸாம்க்கு மெயின்ஸ் இன்டர்வியூலாம் கிடையாது. ஒரே அட்டெம்ப்ட் 200 கேள்வி கேட்பான். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், மொத்தம் 300 மார்க். 160 கேள்வி கரெக்டா போட்டீங்க அப்படின்னா பாஸ். அவ்வளவுதான். உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரும். 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டியும் கரெக்டா இருந்ததுன்னா ஓகேங்க. எந்த இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுறோம் அவ்வளவுதான். மத்தபடி அதுல வேற எதுவுமே இல்லைங்க. क्वेश्चन பேப்பர், क्वेश्चन சொல்லி தமிழ் ஆர் இங்கிலீஷ். क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चन போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் டேஷ், அடுத்தது இந்தியாவிற்கு எப்போது சுதந்திரம் கிடைத்தது. இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயும் தான் क्वेश्चन பேப்பர் இருக்குமோ தவிர ஒரு லாங்குவேஜ்ல இருக்காது. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணா குரூப் 4 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கட்டாயம் கிளியர் பண்ணிடலாம். பட் நீங்க இப்போ எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கறதா விஷயம், எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்கறதா விஷயம். ஏன்னா எல்லாருமே படிக்க ஆரம்பிப்பீங்க. மினிமம் காலையில 2 மணி நேரம், மதியம் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours. இது ஆரம்பத்துல 6 hours உங்களுடைய ஹேபிட் இந்த எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெறும் 3 monthsல கூட போஸ்டிங் போகும். லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் டிஎன்பிசி குரூப் 4ல தமிழ் ஆர் இங்கிலீஷ் குரூப், அது லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி இல்லைங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்னா இங்கிலீஷ் எடுங்க, தமிழ் நல்லா வரும்னா தமிழ் எடுங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. क्वेश्चन பேப்பர் ரெண்டுலயுமே இருக்கு. அது அப்ஜெக்டிவ் டைப். அதனால எந்த மீடியம் எடுத்தாலும் நோ இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 100 கேள்வி மட்டும் தான் இங்கிலீஷ் தமிழ்ங்கிற பிரச்சனை. அது இங்கிலீஷ் நல்லா வரீங்க இங்கிலீஷ் எடுங்க, தமிழ் நல்லா வரீங்க தமிழ் எடுங்க. அதுல வேற எந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை. சார் வி நீட் ஐஏஎஸ் உடைய டீடைல் கேட்டிருக்கீங்க. அந்த டீடைலும் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க எங்களுக்கு த்ரூ வாட்ஸ்அப்ல எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஷெட்யூல் போட்டு படிக்கிறது. நீங்க படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணுங்க. எந்த மாதிரி நீங்க படிக்கலாம்னு நினைக்கிறீங்கிற விஷயத்த எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க என்னங்கிற விஷயத்த உங்களுக்கு கிளியரா சொல்றோம். எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி எலிஜிபிள்ங்க. எனி டிகிரி எலிஜிபிள். நீங்க பயோ கெமிஸ்ட்ரியில எது படிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள். டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஇ முடிச்சாலும் அவங்களும் எலிஜிபிள் தான். குரூப் 4க்கு தமிழ் புக் படிக்கலாமா? ஒரு சின்ன டவுட் என்ன பண்ணால் குரூப் 2லயும் 2Aலயும் தமிழ் எடுத்துட்டாங்க. தமிழ் எடுத்துட்டாங்க மீன்ஸ் அந்த லாங்குவேஜ் பேப்பர் எடுத்து வேற கொண்டு வந்திருக்காங்க. சோ குரூப் 4ல அப்டேட் என்ன ஆகும்னு தெரியல. அதனால படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட் ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் தமிழை ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிங்க. ஆல்ஃபர் வரும்போது நம்ம தமிழ் எடுத்துக்கலாம். சார் குரூப் 4க்கு கம்யூனிட்டி வைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப வருமானு கேட்டிருக்கீங்க. ஒரு அற்புதமான கேள்வி. ரொம்ப எல்லாம் வராதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிசி ஃபீமேல், பிசி மேல் 170னா பிசி ஃபீமேல் 169, எம்பிசி ஃபீமேல் 168, எம்பிசி மேல் 167, எஸ்சி ஃபீமேல் 166, எஸ்சி மேல் 165. இவ்வளவுதான் வரும். எஸ்டிக்கு மட்டும் ஒரு 5 பாயிண்ட் தள்ளி போகும். சார் ப்ளீஸ் ஆன்சர் சார். நான் தான் 8th ஸ்டாண்டர்ட். எங்க ஸ்கூல்ல பிஎஸ்ஏடி எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஐஏஎஸ். ரிதன்யா ஒரு நல்ல क्वेश्चन கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா எல்லாமே படிச்சுவாங்க. என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையும் நீங்க லேர்ன் பண்ணிட்டே வாங்க. அதை நம்ம பின்னாடி பேசிக்கலாம். ஓகே, எனி அதர் क्वेश्चंस? ஓகே, ரொம்ப சந்தோஷம். குரூப் 4 கம்யூனிட்டிஸ் கட் ஆஃப் ரொம்ப டிஃபரன்ஸ் வருமா சார்? எப்போ 160 சொன்னீங்க. இல்லைங்க, ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு மார்க் மாறி வரும். ஃபர்ஸ்ட் பிசி மேல், பிசி ஃபீமேல், எம்பிசி ஃபீமேல், எம்பிசி மேல், எஸ்சி ஃபீமேல், எஸ்சி மேல், ஒரு 2-3 மார்க் தள்ளி எஸ்டி ஃபீமேல், எஸ்டி ஃபீமேல், எஸ்டி மேல். இவ்வளவுதான் விஷயங்க. வேற எல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க. டோட்டலா 10 கேள்விக்குள்ள எல்லா கம்யூனிட்டியுமே அடங்கிடும்.
யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எந்த டிகிரி பெஸ்ட் சார்? அந்த மாதிரி எந்த டிகிரி இல்லைங்க. நம்ம டிகிரி படிக்கும் போது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோமோ அதுதான் நமக்கு முக்கியமானது. அதாங்க எலிஜிபிள் இல்லாத யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி பண்ணாங்கன்னா அதுதான் நமக்கு எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லாம போயிடும். பட் எலிஜிபிள் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில நீங்க எந்த கோர்ஸ் பண்ணீங்கனாலும் ப்ராப்பரா +2 முடிச்சு 10+2+3 10வது முடிச்சு 12வது முடிச்சு 3 டிகிரி பண்ற யாருக்கும் எதுவும் மிஸ் ஆகாது. அவங்க எல்லா எக்ஸாம்ஸும் எழுதலாம். சார் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனா மார்க் இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு டைம் நம்ம எழுதியிருக்கோன்னு பார்த்தா டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன். அப்படி எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எத்தனை டைம் எழுதினாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? சார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் ஆகி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டோம் அப்படின்னா அவன் கேட்கிற மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்டே நம்மளால கொடுக்க முடியலனா கூட கொரிஸ் போடுவாங்க. உங்களுக்கு இவ்வளவு நாள் டைம் கொடுப்பாங்க, நம்ம அதுக்குள்ள அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்கலாம். நீங்க சர்டிபிகேட்டுக்காக எல்லாம் பயந்துக்கவே தேவையில்லை. பர்த் சர்டிபிகேட் இல்லைங்கிறக்காக நமக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பாஸ் பண்ணால் போதும். நீங்க பாஸ் மட்டும் பண்ணுங்க. அது வாங்குறதுக்கு என்ன வழியோ அது நான் சொல்றேன், நீங்க வாங்கிக்கலாம். சார் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றீங்க, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார்? நாங்க ஃபர்ஸ்ட் சொல்றோம்னா லாங்குவேஜ் சொல்லுவோம். இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு சயின்ஸ் நல்லா வரீங்க, சயின்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹிஸ்டரி நல்லா வரீங்க, ஹிஸ்டரியில ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு மேக்ஸ் நல்லா வரீங்க, மேக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் இப்போதைக்கு எடுத்துங்க. சயின்ஸ், சோசியல், மேக்ஸ். இந்த 3 எது வேணாலும் எடுத்துங்க. 6 to 6 போதுங்கிறாங்க சார் ஃபார் குரூப் எக்ஸாம்ஸ். குரூப் 4க்கு மட்டும் 6 to 10th போதுமானது. அப்போ 11th 12th நம்ம ஒரு கோ த்ரூ பண்ணணும். குரூப் 2 குரூப் 2A குரூப் 1க்கு 6 to 10th புக் பத்தாது. கண்டிப்பா 11th 12th நம்ம படிச்சே தீரணும். குரூப் 4 எக்ஸாம் படிக்க கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமா கேளுங்க, நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். இல்ல குரூப் 2 சேனல் யூடியூப் சேனல் பாக்குறது மட்டும் நமக்கு பத்தாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்ல எனக்கு தெரியும் டிஎன்பிசி சம்பந்தமா ஒரு 1 lakh யூடியூப் வீடியோஸ் இருக்கும். அது மட்டும் நமக்கு பத்தாது. கண்டிப்பா மெட்டீரியல் வாங்கி படிக்கணும். மெட்டீரியலுக்கு முன்னால நம்ம ஃபர்ஸ்ட் சமச்சீர் புக்ஸ் வாங்கி படிக்கணும். அக்ரி முடிச்சா ஐஏஎஸ் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான பொய்ங்க. அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அப்படி நினைச்சு நிறைய பேர் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போறாங்க. யூபிஎஸ்சி சிலபஸ்ல செலக்டிவ், அதாவது எலக்டிவ் எடுக்கக்கூடிய அந்த மெயின்ஸ்ல 9 பேப்பர்ல அந்த கடைசி 2 பேப்பர்ல ஒரு பேப்பர்ல அக்ரின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். இதுக்காக நம்ம 5 வருஷம் போய் அக்ரி படிச்சுட்டு வந்தா நம்ம ஐஏஎஸ் போவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான கருத்து. யூபிஎஸ்சி உடைய சிலபஸையும் அக்ரி சிலபஸையும் நீங்க நார்மலா உங்க மொபைல்ல வந்து 30 மினிட்ஸ் செக் பண்ணீங்கன்னா இதுக்கு உண்டான பிரச்சனை உங்களுக்கு முழுசா போயிடும். அப்படி எந்த விதமான கருத்தும் இல்லைங்க. இப்ப டீடைல்ஸ் ஆஃப் மெயின்ஸ் பிரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கேட்டிருக்கீங்க. ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க. இது டிஎன்பிசி கேட்டிருக்கீங்களா யூபிஎஸ்சி கேட்டிருக்கீங்களா? அதை அப்படியே மெசேஜ்ல போடுங்க. மேக்ஸ் 3 சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஒன்னு மேக்ஸ், இன்னொன்னு சயின்ஸ், இன்னொன்னு சோசியல். ஆமாங்க, அதே மாதிரி புக்கில் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரு? ஹரிகிருஷ்ணன். நீங்க இருக்கக்கூடிய மேக்ஸ பார்க்க வேண்டாம். டிஎன்பிசி சிலபஸ்ல என்ன இருக்குதோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி புக் இருக்கிறத எடுத்துக்கங்க. ரிமைனிங் இருக்கிறது நான் சொல்ற மாதிரிங்க, கணியன்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். நார்மலா பேசிக் ப்ரிப்பேர் பண்றீங்க, அதை வாங்கி பண்ணுங்க. எல்லாரும் ஒரு பெரிய இதுக்காக ஆர்எஸ் அகர்வால் வாங்கி பண்ணுவாங்க. அது ரொம்ப குவாலிட்டியான புக் தான். பட் நம்ம பெரிய பிகினிங்லயே அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேகா இருக்கும். ஸோ சின்ன புக் கணியன்ல இருந்து போங்க, அதான் பெஸ்டா இருக்கும். சார் டைப் ரைட்டிங் நெசசரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல விஷயம். குரூப் 4ல ஸ்டெனோ வேணுங்கிறீங்க, டைப்பிங் வேணுங்கிறதுக்கு தனியா அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஸ்டெனோ வேணுங்கிறீங்க, ஸ்டெனோ முடிச்சீங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். டைப்பிங் முடிச்சீங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. டைப்பிங் முடிச்சாதான் அதை அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்குங்க. டைப்பிங் முடிச்சாலும் முடிக்கலினாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா நாம அட்டன் பண்ணலாம். பட் டைப்பிங்க்குன்னு ஒரு தனி கேட்டகரி இருக்கு, ஷெட்யூல்டு கேட்டகரி மாதிரி இருக்கு. அதுல டைப்பிங் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு அரௌண்ட் ஒரு 8 to 10 மார்க்ஸ் அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஒண்ணு நீங்க டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 கொண்டு இல்லைங்க. நீங்க டிஎன்பிசி ப்ரிலிம்ஸை 1 வேர்டா அட்டன் பண்றீங்க வித் அப்ஜெக்டிவ். அதே டிஎன்பிசி மெயின்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிட்டன்ல எழுதுறதா இருக்கு. இந்த 2 தான். மார்க் டிஃபரன்ஸ் எல்லாம் சொன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம ஆல்ரெடி அதையும் ஒரு 1 hour கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பர்சனலா வேணும்னா நீங்க தனியா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.
நம்முடைய டெஸ்ட்ல மேக்ஸிமம் 100% ஆஃப் சிலபஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் வேண்டாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம கவர் பண்ணோம், செகண்ட் இதுலயும் கவர் ஆயிடுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜஸ்ட் ஒன்லி ஃபாலோயிங் யூ. ஓகே, நம்ம சிலபஸ் கவர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு எல்லா சிலபஸும் கவர் ஆயிடுங்க, எதுவும் மிஸ் ஆகாது. நீங்க அப்படியே டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நோ இஷ்யூஸ். அதாவது பாத்தீங்கன்னா குரூப், அதாவது 6th to 10th இருக்கிற சமச்சீர் புக்ல நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, சார் நம்ம எல்லாம் படிக்கணுமா, சிலபஸ் ஓரியன்டா படிச்சா போதுமா? சிலபஸ் ஓரியன்டா மட்டும் படிங்க, எல்லாமெல்லாம் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் வச்சு கம்பேர் பண்ணிக்கங்க, எந்தெந்த லெசன் இருக்கு, என்னென்ன லெசன் இல்லைன்னு. இல்லாததை நீங்க 90% அதை தொடவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற சிலபஸை மட்டும் முடிங்க, போதுமானது. டைப்பிங்கு வெயிட்டேஜ்ல ஆட் ஆகுமா சார்? கண்டிப்பா. நீங்க டைப்பிங் தமிழ் ஹையர் லோயர், இங்கிலீஷ் ஹையர் லோயர் முடிச்சீங்க அப்படின்னா, அதாவது டைப்பிங்ல மொத்தமா ஒரு 10,000 வேகன்சி வரும்னா அது 4,000 வேகன்சி டைப்பிங் வரும். நீங்க அந்த 4,000க்கு ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணானா 1 லட்சம் பேர் மட்டும் டைப்பிங் அப்ளை பண்ணிருந்தா நீங்க அதுலயே 9 lakh மெம்பர்ஸ் மீறி அந்த 1 lakh உள்ள வந்துடுறீங்க. சோ உங்களுக்கு காம்படிஷன் அந்த 1 lakh உள்ள மட்டும்தான். சோ நம்ம போஸ்டிங் வாங்குறது ஈஸியா இருக்கும். கம்பேர் வித் அதர்ஸ் நமக்கு மார்க்குமே கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். நம்முடைய போட்டி அந்த 1 lakh உள்ளதா இருக்கும், மத்தவங்களோட நம்ம போட்டி போடணுங்கிற நீடே இல்லை. ஏஜ் லிமிட் ஃபார் டிஎன்பிசி குரூப் 1க்கு மட்டும் 35 to 40 கம்யூனிட்டி வைஸ்ங்க. பிசிக்கு ஒரு மாதிரி, எம்பிசிக்கு ஒரு மாதிரி, எஸ்சிக்கு ஒரு மாதிரி, எஸ்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. மத்தவங்க குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கு நோ ஏஜ் லிமிட், அப் டு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நம்ம எழுதிட்டே இருக்கலாம். என்சிஆர்டி புக்ஸ் குரூப் 1, 2, 2A, 4க்கு நீங்க படிக்க தேவையில்லை. யூபிஎஸ்சி படிக்கும்போது கட்டாயம் படிக்கணும். சார் நான் எல்லா சமச்சீர் புக்கும் படிச்சு முடிச்சிட்டேன், பட் நான் கிளியர் ஆகல, என்ன சார் பண்ணலாம்னா, அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்சிஆர்டி புக்கை தொடங்க. அது வரைக்கும் என்சிஆர்டி புக்கை நாம தொடரணுங்கிற நீடு இல்லை. ஓகே, ரிதன்யா ஒரு அருமையான क्वेश्चन கேட்டிருக்கீங்க. அதாவது ரெண்டு விஷயம், இங்க நம்ம ஸ்ட்ரகிளும் கொடுத்துட்டு இருந்தோம், அப்ப எக்கனாமிக்கா அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. எக்கனாமிக்கா பிரச்சனை இல்லாமல் இருந்து அவன் எந்த வாரும் சந்திக்காம இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நம்மள அட்டாக் பண்ணுவான். சோ ஆல்ரெடி அவங்க 2 வாரம் அட்டாக் சந்திச்சிருக்காங்க. வார் நடந்ததுனாலதான் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரே மாறுறாரு. சோ புதுசா வந்த பிரைம் மினிஸ்டர் மீண்டும் வாருக்கு போக கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு இந்த பிரஷர் கொடுத்தது காரணம் நம்முடைய ஃப்ரீடம் உடைய ஸ்ட்ரகிள் தான். எல்லா ஸ்ட்ரகிளும் சேர்ந்து கொடுத்த பிரஷர்னால அட்லீஸ்ட் தான் வர்றதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா சுதந்திரம் கொடுப்பேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரி கொடுத்தாங்க. யூபிஎஸ் உடைய டீடைல் வீடியோ நாங்க யூடியூப்ல போடுறோங்க. ஆல்ரெடி நம்முடைய ஃபர்ஸ்ட் வெபினார் நம்ம கிளியரா எடுத்தோம், ஒரு 1 hour வெறும் 5 நிமிஷம் எடுத்தோம். நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல, மறுபடியும் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு யூபிஎஸ் உடைய டீடைலும் யூடியூப்ல போடுறேன், நீங்க அதுவும் பாருங்க. சார் ஐம் யூஜி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறவங்களுக்கு பேங்கிங் தான் ஈஸின்னு சொல்றாங்க. இஸ் இட் ட்ரூ? பிகாஸ் டைம் பண்ணுவாங்க. ஒண்ணு இல்லைங்க, பேங்கிங்க்கு என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய எல்லா பேங்க்கும் மேக்ஸிமம் லாஸ்ட்ல இருக்கு. பேங்கிங் உடைய ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல. எப்பவுமே ட்ரெண்ட் மாறி மாறி வரும். ஒரு டைம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி நல்லா இருக்கும், ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சி நல்லா இருக்கும், ஒரு டைம் ரயில்வே நல்லா இருக்கும், ஒரு டைம் பேங்கிங் நல்லா இருக்கும். இப்ப அந்த சிச்சுவேஷன்ல பேங்கிங் கொஞ்சம் டல்லா இருக்கு. ஸோ இப்ப நீங்க பேங்கிங் எடுக்க வேண்டாம். பேங்கிங் எப்போ பூம் ஆகுதோ அப்ப நீங்க பேங்கிங் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் சென்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஒண்ணு இல்லைங்க, மொத்தமாவே அது 4 பேஜ் தான். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நாங்க சென்ட் பண்றோம். நம்முடைய அபிஷியல் டெலகிராம் குரூப்ல போடுறோம். யாரெல்லாம் டெலகிராம் குரூப்ல இல்லாம இருக்கீங்களோ நீங்களே ஆட் ஆயிக்கீங்க. டெலகிராம் குரூப்ல போடுறோம், நீங்க அதுல சிலபஸ் உடைய பிடிஎஃப் பாத்துக்கலாம். நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல நம்முடைய இன்ஸ்டியூட் October 2 ஓபன் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். பட் டியூ டு சம் இஷ்யூஸ்னால இன்னும் பண்ணாம இருக்கோம். இந்த கோவிட்-19 இஷ்யூ முடிஞ்ச உடனே கட்டாயம் நீல்கிரிஸ் ஓபன் பண்ணுவோம். யூபிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துக்கும் கிளாஸஸ் நடக்கும். நீங்க நீல்கிரிஸ் கேண்டிடேட் நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அங்க நிறைய என்கொயரிஸ் இருந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான். சோ வி மேக் இட் சக்சஸ் இன் நீல்கிரிஸ் as soon as possible. ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர்ல குரூப் 4க்கு 100 क्वेश्चन வந்திருக்கும். பட் இப்போ புது சிலபஸ் என்ன சேஞ்ச் பண்றாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க படிக்கணும்னு ஆரம்பிச்சா லாங்குவேஜ் எடுக்க வேண்டாம் இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துக்கு. ஏன்னா கண்டிப்பா அதுல வந்து வெயிட்டேஜ் மாறும். வெயிட்டேஜ் மாறினதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னு டிசைட் பண்ணிப்போம். ஓகே, ஆப்ஷனல் குரூப் மேக்ஸ் எடுக்கிறீங்க, யூபிஎஸ்சில கிளியர் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். நான் உங்களுக்கு அடுத்த செஷன்ல நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா குரூப் 1ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுவீங்க நிவேதா அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் பேசுவாங்க. நீங்க அப்ப வந்து அவங்க கிட்ட இந்த டீடைல் கேளுங்க. ஏன்னா அவங்க லைவா யூபிஎஸ்சி அட்டெண்ட் பண்ணிட்டு குரூப் 1 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்ப ஸ்கூல்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய புது சிலபஸ், பழைய சிலபஸ் நம்ம ரெண்டுமே படிக்கணும். அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல.
போத் ஓல்டு நியூ சமச்சீர் புக்ஸ் ரெண்டும் தான் படிக்கணும். ரெண்டுலயும் ஒரே சிலபஸ் தாங்க. கண்டென்ட் மட்டும் நியூ சமச்சீர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஓல்டு சமச்சீர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எங்க இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. கோபியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. நீல்கிரிஸ்ல இன்னும் நம்ம பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணல. கோவிட்-19 இஷ்யூ முடிஞ்சோடனே நீல்கிரிஸ் லாக்டவுன் முடிஞ்சோடனே நீல்கிரிஸ்ல நம்ம எங்க பிளேஸ்ங்கிறத உங்களுக்கு ஒரு 1 வீக்லயே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நியர் பஸ் ஸ்டாண்ட், ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. சார் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஃபார் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ்னு கேட்டிருக்கீங்க. ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய நாட்கள் தமிழ் அதிகமா இருக்கும், பட் தமிழ்ல நம்ம 99 வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ்ல ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கும், பட் 92 93 அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நல்லா எனக்கு இங்கிலீஷ் தமிழ் போத்லயும் எனக்கு பிரச்சனை இல்லை சார், ரெண்டுமே நான் ஃப்ரீக்வெண்டா இருக்கேன்னா எதை வேணாலும் எடுங்க. பட் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ அதை எடுங்க, அதுதான் முக்கியம். ஒரு நல்ல கேள்விங்க. அதான் யார் கேட்டிருக்காங்கன்னா ஸ்ரீ அவங்க கேட்டிருக்காங்க. சார் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு நம்ம யூபிஎஸ்சி படிக்கணுமா இல்ல டிஎன்பிசி பண்ணணுமா இல்ல குரூப் 1 to 1? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க யூபிஎஸ்சி படிச்சீங்கன்னா டைரக்ட் ஐஏஎஸ். இதே குரூப் 1 எழுதுனீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேடரோ அந்த கேடர் போஸ்ட் வருவீங்க. 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அடுத்த ப்ரமோஷன் போவீங்க. 12 இயர்ஸ்ல நீங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகி நீங்க சப் கலெக்டரா ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்ல நீங்க கலெக்டரா ப்ரொமோட் ஆவீங்க. யூபிஎஸ்சி எழுதினால் டே 1லயே நீங்க கலெக்டரா வெளியே வருவீங்க. டிஎன்பிசி எழுதுனீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கலெக்டரா கன்வெர்ட் ஆவீங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஆ. சேம் இதே மாதிரி தான் இருக்கு எல்லாமே. சேலரி மத்தெல்லாம் எந்த மாற்றம் இருக்காது. ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க டிஎன்பிசி எழுதி போனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை செய்யலாம். நீங்க யூபிஎஸ்சி போனீங்கன்னா நார்த்னா சவுத்ல போடுவாங்க, சவுத்னா நார்த்ல போடுவாங்க, ஈஸ்ட் வெஸ்ட் 4 ஜோன்ல எங்க வேணாலும் போடுவாங்க. பட் நம்ம ஸ்டேட்ல வரணும் அப்படின்னா நம்ம டாப் ரேங்க்ல வந்தா தான் யூபிஎஸ்சில நம்ம ஜோனுக்குள்ள வரது. அது நம்ம ஸ்டேட்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். சார் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண சான்ஸ் இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்ல இது வரைக்கும் 6 பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே குரூப் 4 கிளியர் பண்ணிருக்காங்க. தாராளமா குரூப் 4 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்ல, ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்க ட்ரை பண்ணால் கண்டிப்பா பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்றீங்கிறதா விஷயம். கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். கால்ஃபர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் எழுதாமன்னு கேட்டிருக்கீங்க. நல்ல क्वेश्चन. அதாவது யார் கேட்டிருக்கீங்க? சரி ஓகே, மெர்சி அப்படிங்கிறீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் எழுதலாம். பட் எது அப்படின்னா மெயின்ஸ் இருக்கக்கூடிய நமக்கு பிலிம்ஸ் வந்து ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் क्वेश्चन பேப்பர் இருக்கு. நாம அது இங்கிலீஷ்ல தான் பண்ணணும். அது ஒன் வேர்ட் क्वेश्चन வித் ஆப்ஷனோட இருக்கும். மெயின்ஸ் போகும்போது 5 எலெக்டிவும் 5 கம்பல்சரி பேப்பரும் 2 செலக்டிவ் பேப்பரும் இருக்கும். இந்த 7 பேப்பரையும் நீங்க முழுக்க தமிழ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். அந்த 2 குவாலிஃபைங்காக மட்டும் தான். ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும், அந்த மார்க் எதுக்கும் தேவைப்படாது. ரிமைனிங் நம்ம தமிழ் எழுதலாம். இன்டர்வியூலயும் நம்ம முழுக்க தமிழ்லயே பேசலாம். இங்கிலீஷ் தேவைங்கிற அவசியமே கிடையாது. ஆப்டிடியூடுக்கு நாம எந்த பிளாக் புக்ஸ் யூஸ் பண்றது யூபிஎஸ்சின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்எஸ் அகர்வால முடிச்சு போங்க. ஆர்எஸ் அகர்வால் முடிக்கும் போதே உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு போதுமான அளவு இருக்கும். எவ்வளவு மார்க் வந்தா போஸ்டிங் கிடைக்கிறாங்க? அரௌண்ட் 160 கொஸ்டின்ஸ் கரெக்டா போடணும். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், 200 கேள்விக்கு 160 கேள்வி கரெக்டா இருந்தால் குரூப் 4 மேக்ஸிமம் நம்ம செலக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு டைமும் கட் ஆஃப் மாறும். நான் காமனான ஒரு கட் ஆஃப் சொல்றேன். யூபிஎஸ்சில குரூப் 1, 2, 3 எல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒண்ணுதான். ஒன்னு பிலிம்ஸ், ஒன்னு மெயின்ஸ், அடுத்து இன்டர்வியூ. அதுல என்ன ஒரு சிக்கலான விஷயம்னா பிலிம்ஸ் பாஸ், மெயின்ஸ் பாஸ், இன்டர்வியூ ஃபெயில்னா மறுபடியும் பிலிம்ஸ் மெயின்ஸ்ல இருந்து எழுதணும். இல்ல பிலிம்ஸ் பாஸ் மெயின்ஸ்ல ஃபெயில்னா மறுபடியும் பிலிம்ஸ்ல இருந்து எழுதணும். சோ எப்ப பண்ணாலும் 3 ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணா மட்டும்தான் இருக்கும். 1 இயர்க்குள்ள 3மே முடிஞ்சு நம்ம போஸ்டிங்கே போயிடலாம். அதுக்கு ரொம்ப டிலே ஆகுங்கிறதெல்லாம் நமக்கு பயப்பட தேவையில்லை. சார் இப்போ கால்ஃபர் பண்ணா உங்க இன்ஸ்டியூட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவோம். எங்களுடைய ஸ்டேட்டஸ்ல நாங்க எல்லாமே வைப்போம். உங்க நம்பர் சேவ் பண்ணாமையோ உங்களுக்கு மெசேஜ் எது வரலனாலும் 2 விஷயம். ஒன்னு டெலிகிராம் இதுல கன்ஃபார்மா ஜாயின் பண்ணிக்க. இன்னொன்னு ஸ்டேட்டஸ் பாருங்க. இந்த 2 விஷயத்துல நம்மளது உங்களுக்கு எல்லா விஷயமே உங்களுக்கு வரும். குரூப் 2க்கு குரூப் 2ஏக்கு என்னன்னா ஒண்ணு இல்லைங்க. குரூப் 4ல வேலைக்கு போய் 5 வருஷத்துல நமக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்குமோ அது டைரக்டா குரூப் 2ஏ. குரூப் 2ஏல இருந்து நீங்க குரூப் 2க்கு போக முடியாது. குரூப் 4ல நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா போறீங்க. அடுத்த கேடர் ஆபீசரா போகும்போது குரூப் 2ஏக்கு போவீங்க. குரூப் 2 அப்படிங்கறது நீங்க குரூப் 2ல இருந்து ப்ரொமோட் ஆகி ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள நீங்க தாசில்தார் ஆயிருவீங்க. ரிட்டையர் ஆகிறதுக்கு 12 வருஷத்துலயே நீங்க டெப்டி தாசில்தார் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்து தாசில்தார் ஆயிட்டா நீங்க ரிட்டையர் ஆவீங்க. சோ குரூப் 2ல இருந்து குரூப் 1க்கு ப்ரொமோட் ஆகலாம். குரூப் 4ல இருந்து குரூப் 2ஏ ப்ரொமோட் ஆகலாம். பட் குரூப் 2ஏல இருந்து குரூப் 2க்கு நீங்க ப்ரொமோட் ஆக முடியாது. மறுபடியும் எக்ஸாம் எழுதி தான் போகணும். எப்போ கிராஷ் கோர்ஸ் எடுப்பீங்களா சார்?
நம்ம பியூர்லி டிஎன்பிசி மட்டும் பண்றோம். இதுக்கு உண்டான கிளாஸஸ் எப்ப வந்தாலும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றோம். ஆன்லைன் கிளாஸ் டிஎன்பிசி குரூப் 1 தமிழ் எழுத முடியுமா சார்? எனக்கு கட்டாயம் நீங்க பிரிலிம்ஸும் தமிழ் எழுதலாம், மெயின்ஸும் தமிழ் எழுதலாம், இன்டர்வியூ தமிழ் அட்டன் பண்ணலாம். குரூப் 1க்கு இங்கிலீஷ் நமக்கு ஒரு வார்த்தை கூட தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம நார்மலா இருக்கிறது பண்ணாவே போதும். ஆமாங்க, ஷாலினி ஒரு क्वेश्चन கேட்டிருக்கீங்க. குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ நல்லா பண்ணலனா மறுபடியும் எழுதணுமா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் அடுத்த அட்டெம்ப்ட் பிரிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதி அப்புறம் தான் நம்ம இன்டர்வியூ போக முடியும். கண்டிப்பா குரூப் 2 குரூப் 2A உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க குரூப் 2A போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 30,000 குள்ள தான் உங்களுக்கு வந்து salary இருக்கும். பட் அதுவே நீங்க குரூப் 2 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் 45,000க்கு மேல salary இருக்கும். குரூப் 2ங்கறது அதனுடைய கேடரே வேறங்க, குரூப் 2Aங்கறது அதனுடைய கேடர் வேற. ரெண்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அரௌண்ட் 25,000க்கு மேல ஸ்டார்டிங் salary டிஃபரன்ஸ் இருக்கும். இன்டர்வியூல எந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நாம அதை தனியா ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிஃபோர் 19. அதான் மாடர்ன் இந்தியா நம்ம எதை சொல்றோம்னா 1947ஓட முடிஞ்சிருது மாடர்ன் இந்தியா. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்டர் ஆனதுல இருந்து 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதோட அது முடியுதுங்க. ஆப்டிடியூடுக்கும் பேங்கிங்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. புக் சேம் புக்கானு. பேங்கிங் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். பேங்கிங் கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிசி உடைய ஆப்டிடியூட் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியா இருக்கும். 12th என்ன குரூப் சார் ஐஏஎஸ் கிடைக்கலான்னு கேட்டிருக்கீங்க. 12th நாம எந்த குரூப் எடுத்தாலும் நாம எடுக்கிற குரூப்ல எல்லா விஷயத்தையும் எப்படி படிக்கிறோமோ அது நமக்கு ஒரு சிலபஸ்க்கு அங்க யூஸ் ஆகுமோ தவிர இதை படிச்சால் நமக்கு யூபிஎஸ்சி ஹெல்ப் ஆகும் அப்படின்னு எந்த விதமான சிலபஸும் 12th கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் அது வந்து தெரியாம சொல்லுவாங்க. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எனக்கு தெரியும் 12th சரி யூபிஎஸ்சி சரி தப்பான கோர்ஸ் எடுத்து படிங்க. நாம படிக்கிற ஹேபிட் விட்டுறக்கூடாது, அந்த மெமரைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை விட்டுறக்கூடாது. நம்ம எப்பவுமே ப்ரிப்பரேஷன்ல எதுவா இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்றோம்னா நமக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் இருக்காது. குரூப் 4 salary என்ன அரௌண்ட் 26,000 வரைக்கும் இருக்குங்க. 24,000ல இருந்து 26,000க்குள்ள இருக்கும். Prelims mains interview which subject is score easy, how much marks needed to begin with? Which subject easyங்கிறதுல இல்லைங்க, அது ஒரு வேற கான்செப்ட். நீங்க கேட்டிருக்கீங்க, திரும்ப அதை கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி ஓகே போதும், நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்களே அரௌண்ட் மோர் தென் 100 क्वेश्चंस மேல ஆன்சர் क्वेश्चन கேட்டிருக்கீங்க. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். சார் டைரக்டா குரூப் 2A பண்ணலாமா? தாராளமா பண்ணலாங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. குரூப் 4 ஹையஸ்ட் salary சார் அவ்வளவுதான். 24,600 ரூபாய்க்கு மேல குரூப் 4ல உங்களுக்கு ஸ்டார்டிங் salary வராது. நீங்க ரிட்டையர் ஆகும்போது அரௌண்ட் 1 lakh ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அதுக்கு உண்டான salary அதிகமாயிட்டே இருக்கும். சோ அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. இல்ல பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூல எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. எந்த சப்ஜெக்ட் ஈஸி இல்ல, நமக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வருமோ அதுதான் நம்ம ஈஸியா எடுத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு டைமும் மார்க் மாறிட்டே இருக்கும். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஓவரால் பண்ணும்போது அதனுடைய மார்க் வந்து வேரி ஆயிட்டே இருக்கு. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் இந்த தடவை ஒருத்தர் இங்கிலீஷ்ல 100க்கு 99, அடுத்த வருஷம் 97 அப்படிங்கிற மாதிரி டிஃபர் ஆயிட்டே இருக்கும். நாம அது பிக்ஸ்டா சொல்ல முடியாதுங்க. குரூப் 4க்கு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றோம். தாராளமா குரூப் 4 வாங்கிட்டு நீங்க குரூப் 2 ட்ரை பண்ணலாம், குரூப் 2 வாங்கிட்டு குரூப் 1 ட்ரை பண்ணலாம், குரூப் 1 வாங்கிட்டு யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம், ஒரு வருஷம் லீவ் போட்டு கூட படிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஒரு எக்ஸாம் எடுத்தா நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தாராளமா போகலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஹெல்ப், ஒன்னு த்ரூ வாட்ஸ்அப் இல்ல இதே மெசேஜ்ல நீங்க செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. சார் வாட் சப்ஜெக்ட் கேன் வி லேர்ன் ஃபார் யூபிஎஸ்சி ஃப்ரீ அப்படிங்கிறீங்க, அது சம்பந்தமா நிறைய क्वेश्चन கேட்டுக்கிறீங்க. அதுக்கு நம்ம தனியா 1 hour செஷன் எடுத்துருக்கோம். நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தனியா சொல்றோம் அந்த டீடைல்ஸை. ஓகே, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். உங்களுடைய மோஸ்ட் வேல்யூபிள் சஜஷன்ஸை மட்டும் மெசேஜ் பாக்ஸ்ல போட்டுட்டு வாங்க. மீண்டும் சந்திப்போம். அடுத்த செஷன் உங்களுக்கு புதன்கிழமை ஈவினிங் 6 to 7 மெடிவல் இந்தியா சந்தோஷ் அப்படிங்கிறவர் எடுப்பாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிங்க. வேற யார் வேணாலும் ஜாயின் பண்ணுங்க. யார் ஜாயின் பண்ணாலும் அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். 34 மெம்பர்ஸ் இது வரைக்கும் இதுல ஜாயின் பண்ணி, அதாவது அரௌண்ட் 200 மெம்பர் ஜாயின் பண்ணீங்க. இப்போ அப் டு 34 வரைக்கும் எல்லாரும் இது வரைக்கும் டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப
ரொம்ப சந்தோஷம். கீப் இன் டச் வித் அஸ். என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ண ரெடியா இருக்கோம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்புறோம். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே, எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த செஷன் சைன் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அண்ணாண்டால், தேங்க்யூ.